புரிந்து கொள்வதற்காக வேண்டி சில உதாரணங்கள் இந்த முத்தஷாபிகளை உதாரணத்துக்காக புரிந்து கொள்வதற்காக வேறு சில வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டலாம். அதாவது அலா இன் அவுலியா, இந்த அவுலியா கூட்டம் கூட அதை தான் சொல்லணும். அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன்பாங்க. தர்காவை நியாயப்படுத்தணும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன் அவுலியா அல்லாஹி அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள்னு இதை உரத்த சத்தத்தில் இந்த வசனத்தை வாசிப்பாங்க. அப்போ இறை நேசர்களுக்கு பயமும் கிடையாது கவலையும் கிடையாதுன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளுக்க? அதனால் நம்ம அவங்கள்ட்ட துவாசி மாற்றிடுவாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த வணக்க வழிபாடையெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் முத்தசாபியான வசனம். இது அவன் சொல்கிற மாதிரி கொண்டு போகலாம், ஆனால் அதுக்கு தானே அது அருளப்பட்டுச்சு, அவுலியாக்களை வணங்குறதுக்கு அருளப்பட்டுச்சு. இதுக்கு மாற்றமாக தானே முஹக்கமில் இருக்கிறது. யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கும் பொழுது இந்த வசனத்தை வைத்து சுற்றி வளைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு கவலையும் இல்லை பயம் இல்லைங்கிறான். சரி, அந்த வசனம் 10வது அத்தியாயம் 62வது வசனம், 63 அதை தொடர்ச்சி வருது. அதையும் சேர்த்து வாய்ச்சான்னு வைங்களேன், இதில் உண்மை விளக்கம் வழங்கி போயிடும். சேர்த்து எல்லாம் என்ன சொல்கிறான், அல்லது நாமனும் காணும் எத்தக்கும், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் கிடையாது. அவங்க யார் என்று சொன்னால் அல்லது ஆமனும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், ஓ காணும் எத்தக்கும் தக்குவா இறையச்சமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இறை நேசர்கள்னால் யாருன்னு கேட்டால் இறை அச்சமுடையவர்களாக இருப்பார்கள். இறை அச்சமுடையவர்களாக இருப்பதை உங்களுக்கு கண்டுபிடிக்கலுமா? அவுலியாக்களுக்கு டெஃபனேஷன் நல்லா சொல்லிட்டேன். அவுலியான்னு சொன்னால் பெரிய ஜுப்பா வச்சுருப்பாருன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தலைப்பாக கட்டியிருப்பாருன்னா இந்த தலைப்பாக கட்டியிருக்காரு, கருப்பாக இருப்பாருன்னா கண்டுபிடிச்சிடலாம், சிவப்பாக இருப்பாருன்னா கண்டுபிடிச்சி போடலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிற அடையாளம் என்ன? காணும் எத்தக்கும், எந்த அவுலியாக்களுக்கு பயம் இல்லை கவலை இல்லை என்று சொன்னால் அவர்கள் தக்குவா உள்ளவர்களாக இருப்பார்கள்னு சொல்லிட்டான். தக்குவா எங்கே இருக்கு? இங்கே இருக்கும். இங்கே உள்ள தக்குவாவை யாராவது விளங்க இயலுமா? எனக்கு தக்குவா இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தக்குவா இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? எந்த ஒரு மனுஷனை பற்றியும் சொல்ல முடியுமா? பள்ளிவாசலில் கதின கிடக்கிறார், பணத்தை எல்லாம் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறார், ஒரு வருஷம் கூட விடாமல் ஹஜ்ஜியோ உம்ராவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், இப்படியெல்லாம் செய்கிறார், தக்குவா உள்ளவன் ஆயிடுவாரா? தக்குவா என்பது இங்கே உள்ளது, நடிப்பதற்கு செய்வார் ஒருத்தர். அப்போ தக்குவா என்பது இறையச்சமுடைய இறை நேசர்கள் என்று சொல்லிவிட்டு அது யாருங்கிற டெஃபனேஷன் அல்ல அடுத்து கொடுக்குறான். அதை கொடுத்தா என்ன இது விளக்கம்? ஓ, இது நம்ம கண்டுபிடிக்கிற விஷயமே இல்லையே, கொண்டாடுவதற்கு இது சொல்லலை. நீனு அந்த மாதிரி நடந்தால் உனக்கு அந்த வாழ்க்கைக்கு நீனு இறை நேசர் ஆகும் என்று சொன்னால் உனக்கு பயம் இல்லை, உனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி தருவதற்கு இது இறங்கின வசனமே தவிர அவுலியாக்களை கண்டுபிடிச்சி கொண்டாடுவதற்கு உள்ளதாக இருந்தால் கண்டுபிடிக்க ஏழாதுன்னு அடுத்த வசனம் சொல்லி பிடிச்ச. இந்த வசனம் இறை நேசர்களுக்கு கவலை இல்லை பயம் இல்லைன்னு சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுகிறது அல்லது நாமனு காணும் எத்தக்கும், அந்த அவுலியாக்கள் யார் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், தக்குவா உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ தக்குவா உள்ளவர்களாக இருந்தால் தான் அவுலியா. அப்போ தக்குவா உள்ளவர்களாக இருப்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். அப்போ அல்லாஹ்வுக்கு தான் தெரிகிற ஒரு விஷயத்தை நீ இப்படி கொண்டாடுறதுக்கு சொல்ல முடியும்? உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாத. முதல்ல ஒரு ஆள் நீங்கள் அவுலியாட்ட துவாசின்னு வச்சுக்கிடுவோம். சரி, அவுலியா இப்படி கண்டுபிடிக்கிற சொல்லு. இந்த அவர் தக்குவா எப்படின்னு கண்டுபிடிச்ச? தக்குவா உள்ளத்தில் இருக்கேன், உள்ளத்தில் உள்ள தக்குவா உனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவுலியாவை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. எவனாலே அவுலியாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் அந்த அவுலியாவை அறிந்து நீ கொண்டாடுவதற்கு அதை சொல்லியிருக்கிறான் இல்லை, வேறு எதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறான்? நீங்களும் இறை நேசர் ஆகுங்கப்பா, உங்களுக்கு பயமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கு, கவலையற்ற வாழ்க்கை. நம்ம எல்லாரும் இறை நேசர் ஆகுறதுக்கு சொன்ன வசனம், இறை நேசர்களை கண்டுபிடிச்சி கொண்டாடுவதற்கு சொன்ன வசனம் அல்ல. யாரெல்லாம் அவுலியா இருக்கான்னு லிஸ்ட்டை போட்டு அவங்கள கொண்டாடுவதற்கு இந்த வசனம் அருளப்படவில்லை. எதுக்கு அருளப்படுது? நீங்கள் இந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு பயம் இருக்காது. நீங்கள் இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கவலை இருக்காது, பயமற்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவுலியாவை ஆகணும்னு சொல்கிற வசனம் அது. அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாரும் இறைநேசர் ஆகுங்க, சைத்தான் நேசர் ஆயிராதீங்க அப்படின்னு சொன்ன வசனத்தை வச்சுக்கிட்டு அவுலியாக்களுக்கு நேசம் கவலை இல்லை, அவுலியாக்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அதனால அவுலியாக்கிட்ட கேட்குறோங்கிறாங்க. கேட்குறதுன்னா முதல்ல அவுலியான்னு எப்படின்னு முடிவு பண்ணுன. அப்போ இந்த வசனம் இப்படி அவன் சொல்கிற மாதிரி குழப்பிக்கிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி முத்தசாபியாக இருக்கிறது. இது முழுக்கமுள்ள வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று பார்த்தீங்கன்னா அது வேறு வசனங்கள் எடுத்து வச்சு பார்க்குறோம். 46வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அல்லல்லு மிம்மை எதுவும் இந்துவன் இல்லாஹி, அல்லாவை விட்டு விட்டு யார் அழைச்சாலும் சரி, அழைக்கிறானே அவனை விட வழிகட்டவன் யார்? மல்லா எஸ்ஜீபுலஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தரமாட்டார்களே, அவர்களை அழைப்பவனை விட வழிகட்டவன் யார்? ஒஹும் அன் துவாயிஹும் காஃபிலூன், இவர்களை அழைப்பது அவர்களுக்கு தெரியவும் செய்யாது. அப்போ நீ அவுலியாக்களுக்கு கவலை இல்லை பயம் இல்லைன்னு வைத்துக்கொண்டு துவா செய்யலாங்கிற,
அவுலியாவுடைய சிபாரிசை கேட்கலாம்ங்கிற. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவனோட வழிகட்டவன் யாருங்கிறான். அடே நீ கூப்பிடுறது அவருக்கு தெரியாதுதாங்கிறான். ஓஹும் அன் துவாயிகம் காஃபிலூன், இவங்க செய்கிற துவா அவங்களுக்கு தெரியாது. யார் இது ஷாஹுல் அமீதன்னு கூப்பிடுற, நீ கூப்பிட்டது தெரியாத. அப்துல் காதர் ஜிலானியங்கிற அவுலியாவாக இருந்துட்டு போகிறாரு. அப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியுமா? தெரியாது. அடக்கம் செய்யப்பட்டவனும் தூக்க நிலையில் போடப்பட்டுவார்கள். உலகத்துடைய எந்த விஷயமும் தெரியாது. அப்போ முழுக்கமான வசனம் என்ன சொல்லுகிறது, கியாம நாள் வரைக்கும் கூப்பிட்டு இருந்தாலும் சரிதான் அவர் பதில் தர மாட்டார். கியாம நாளில் வேண்டாம் தருவார். நேராக பார்த்துருவோம்ல, கியாம நாள் நான் உங்களை பார்ப்பேன், எங்களை பார்ப்பீங்க, எல்லோரும் பார்ப்போம். என்னங்க சோமாருன்னு பேசலாம். கியாம நாளில் வேண்டுமானால் நீங்கள் சொல்கிற அவுலியாவே சேர்த்தாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் கியாம நாள் வரைக்கும் உங்களுக்கு பார்க்க இயலுமா, கேட்க இயலுமா? அவ கியாம நாள் வரைக்கும் பதில் தர மாட்டார்களே, அவங்கள போய் அழைக்கிறீங்களாப்பான்னு சொல்லி 46வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்கிறான் 35:14 சொல்கிறான், இன் ததுவும், அவர்கள் நீங்கள் அழைத்தால் எஸ்மோ துவாக்கும், உங்கள் துவாவை அவங்க செவியுற்ற மாட்டார்கள். அவன் கூப்பிடுறீங்க, அவங்க செவியேற்க மாட்டார்கள். உளவு சமிவு, பேச்சுக்கு செவியேற்கிறார்கள் வைத்து கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு ரிப்ளை தரமாட்டாங்க, பதில் ஜவாப் தரமாட்டாங்க. யௌமல் கியாமத்து, கியாமத்து நாளையில் எக்ஃபுரு நபி ஷிர்கிக்கும், நீங்கள் ஷிர்க்கு பண்ணதை மறுத்து விடுவார்கள். அங்கே அப்துல் காதர் ஜிலானி கூப்பிடுவான்லாம், அவன் என்னை கூப்பிடுவில்லை என்றவர், ஏன் அவருக்கு தெரியாத, நீங்கள் யாமும் கூப்பிட்டுருப்பீங்க. அங்கே கியாமத்து நாளில் கேட்கும், யாரெல்லாம் இவன் என்னை கூப்பிடவில்லை என்றவர். ஏன் அப்படி சொல்கிறார்? அவரே தெரியாதுல்ல அவருக்கு தான். நீங்கள் என்னத்தை கற்றுனாலும் அவர் தெரியாத தூக்க நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாரு, மறுத்து விடுவார். நல்லா சொல்லி காட்டுகிறான் 35வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அம்பாத்தும், அவங்களெல்லாம் மரணித்தவர்கள், கைரு அஹ்யாயின், உசுரோடு உள்ளவர்கள் கிடையாது. ஒமா யசூருன் ஐயான யுபாசூன், அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது என்று 16:21 சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது, உள்ளதின எதுவும் மிந்தூன் இல்லா, அல்லாவை விட்டு விட்டு யாரையெல்லாம் அவர்கள் அழைக்கிறார்களோ லா எகளுக்குன செய்யன், அவர்கள் எந்த ஒன்றையும் படைத்ததில்லை. ஒஹும் யுகுலக்கும், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். படைக்கப்பட்டவனை என்ன கூப்பிட்ற, அவுலியாவாக இருக்கட்டுமே, அவர் படைத்தவரா படைக்கப்பட்டவரா? எந்த ஒன்றும் ஈய படைச்சிருக்காரா, ஒரு எறும்பு படைச்சிருக்கிறாரா? லா யகுலுக்குன செய்யன், எந்த ஒன்றையும் அவர்கள் படைக்க மாட்டார்கள். ஒஹும் யுகுலக்கும், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். 16:20 எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒலா எஸ்தத்தி ஊனலகும் நசரன் ஒலா அம்புசவும் என்சுரூன், அவர்கள் தங்களுக்கே உதவி செய்ய முடியாது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இவங்க யாரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கே கூட உதவி செஞ்சுக்கொள்ள மாட்டார்கள், உனக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் சொல்லி 7வது அத்தியாயத்தில் 192 சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன ததுவுனம் இந்தூனில்லா, அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கிறது அவர்கள் எல்லாம் இபாது நம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்கள் யார் அழைச்சாலும் சரி அவங்க உங்களை போன்ற அடிமைகள். ஃபதுவுகும், அழைத்து பாருங்கள். ஃபல் எஸ்தஜீபுலக்கும், உங்களுக்கு பதில் தரட்டும். கூப்பிடு அப்துல் காரண்டு, என்னப்பா நல்லா இருக்கான்னு கேட்கணும் பார்ப்போம். எல்லோரும் கேட்குறவங்க பதில் சொல்லட்டும் பார்ப்போம். அவ்வளோ கேட்குறான். ஃபல் எஸ்தஜீபுலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும். இன் குந்தும் சாதுகீன், நீங்கள் உண்மையாளர்கள் அழைத்து பாருங்கள்ங்கிற. அப்போ என்ன வழங்குது, அல்லாவுடைய நேசலுக்கு கவலை இல்லை அச்சம் இல்லைங்கிறது நீ சொல்கிற அர்த்தம் கிடையாது. முழுக்கமான வசனங்கள் தெளிவாக சொல்லப்படுது. யாரையும் கூப்பிடக்கூடாது, அவங்க நல்லடியாக இருந்தால் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த வசனம் அருளப்பட்ட நோக்கம் எதுக்கு உள்ளது, அவுலியாக்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தர்கா கட்டுவதற்கு அருளப்பட்ட வசனம் இல்லை, அவங்களுக்கு கந்தூரி கொண்டாடுவதற்கு அருளப்பட்ட வசனம் இல்லை, அவங்கள கண்டுபிடிக்கவே இயலாது. அப்போ வேறு எதுக்கு அருளப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறைநேசர் ஆகுங்கள். அப்படி ஆவி தக்வா உள்ளவர்கள் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அச்சமில்லாத, பயமில்லாத, கவலை இல்லாத வாழ்க்கை இருக்கும் என்று நம்மளை எல்லாரையும் அவுலியாவாக்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் முத்தசாபிக வசனத்தை எடுத்துக்கொண்டு இதிலேருந்து எப்படி திருப்பிறாங்க, ஒழுங்காக புரியணும், இப்படி புரிஞ்சிருவான். ஓ இதுக்கு தான் சொல்லப்படுது, இறைநேசர்களுக்கு கவலை இல்லை பயம் இல்லைன்னு எதுக்கு எல்லாம் சொல்கிறான். இறைநேசர்லாம் கண்டுபிடிக்கிறக்கா சொல்கிறான், கண்டுபிடிக்க இயலாது. இறைநேசர்கள் யாருன்னு கண்டுபிடிக்க நமக்கு இயலாது, யாருக்கும் இயலாது. அப்படிங்கும்போது அதை எல்லாம் சொல்கிறான்னா எதுக்கு சொல்கிறான் என்று அறிவுடையவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். என்ன விளங்கிடுவாங்க, இது நம்ம எல்லாரையும் நல்ல அவுலியாவாக ஆக சொல்கிறான். நீ இறைநேசர் ஆகுப்பா, உனக்கு பயம் இருக்கா, இறைவன் நேசிக்கக்கூடியவனா மாறு, தக்குவாவை அதிகமாக்கிக்க, இறையச்சமுடையபடி உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள், உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான் என்பதை அறிவுடையவர்கள் வழங்கிக் கொள்வார்கள். இது முத்தசாபிகி தான். இந்த முத்தசாபி வசனத்தை வைத்துக்கொண்டு பார்த்தீங்களா கவலை இல்லை பயம் இல்லை, அதனால் அப்துல் காதர் ஜிலானி ஏங்குறான், அதனால் நான் ஒரு ஆண்டு வரேங்கிறேன். இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒட்டுமொத்த குரான் அப்படி அனுமதிக்குதா? முழுக்கமான வசனங்களில் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வதை உங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கிறானா அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளையும் ஜாயின் பண்ணுவாங்கள்ல, வெளியூர்லேருந்து முஹாஜிர்கள் வந்துடுவாங்க. ஒரு முஹாஜரை ஒரு அன்சாரியோடு சேர்த்து விடுவாங்க, நீங்கள் உங்கள் சகோதரரை வச்சுக்கிறங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க, அவங்கள ஊர் மக்கள் தாங்க முடியாது, ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அதே மாதிரி உஸ்மான் பின் மல்ஊன் ஒரு நல்ல ஒரு சிறந்த சகாபி,
அவரை வந்து உம்முல் அலாங்கிற ஒரு பெண்மணிகிட்ட உங்கள் சகோதரனை வச்சுக்கிறங்கன்னு சேர்த்து விட்டுறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கஃபன்லாம் போட்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, ஷஹாதத்தி அழைக்க லக்கது அக்கரமக்கல்லா, நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன். யார்? இந்த அம்மா சொல்கிற உம்முல் அலாங்கிற அம்மா சொல்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, உஸ்மான் பின் அஃபான் இல்லை, உஸ்மான் பின் மதுவன் அவர்களே, உங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், லக்கது அக்கரமக்கல்லா, அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒமா யுத்ரிக்கி அன்னல்லாஹ் கதை அக்கிரமம், அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான் உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானா இல்லையாங்கிற உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. வீட்டில் இருந்திருக்காரு, எவ்வளோ ஒழுக்கமாக ஒரு பத்தினித்தனமாக அவர் இருந்திருக்கிறாரு, எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காருலாம் பார்த்துட்டு தான் அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்கிறாங்க. அதை ரசூல்லா கண்டிக்கிறாங்க. அது எப்படி சொல்லுவேன்? அவரை கண்ணியப்படுத்தி விட்டானா இல்லையான்னு அல்லாஹ் அவ்வளோ முடிவு எடுப்பான், நீ எப்படி எடுப்பான்னு இவருக்கே எடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறது. இவன் என்ன செய்யணும்? அவுளியாவை கண்டுபிடிக்கலாங்கிறான். அவுளியா கண்டுபிடிக்கிறது இவர் அவுளியான்னு சொல்லலாமே, இவர் அவுளியா தானே, இறைநேசரை தானே இருந்திருக்காரு நம்ம பாஷையில். அப்போ என்ன செய்கிறாங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒல்லாஹி, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மாஹுவ இப்போ கஜ்ஜாஹுல் யக்யூன், அவருக்கு மரணம் வந்து விட்டது, ஓ இன்னில் அர்ஜுலகுல் ஹைர, அவருக்கு நான் நன்மையை தான் எதிர்பார்க்குறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒல்லாஹி மாதிரி எனக்கு தெரியாது, அன ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்துக்கிட்டு சொல்கிறேன், எனக்கு தெரியாது, மாயுஃபாடு பி, எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான்ட்டு தெரியாதுங்கும் போது நீ என்ன செய்கிற? இவருக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்னு இப்படி சொல்ல போச்சு. அப்போ எந்த ஒரு மனிதரையும் மகான்னு சொல்கிற வாசல் அடைக்கப்படுதா இல்லையா? தக்குவா உடையவங்க தான் இறை நேசர்கள்னு சொன்ன காரணத்தினால தான் இந்த தக்குவா அவருக்கு இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. வெளிப்படையாக உஸ்மானுடைய செயலை பார்த்தா நல்ல செயலாக இருந்துச்சு, அப்படி முடிவெடுத்துமே தவிர அல்லாவிடத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தாரா இல்லை என்பது அங்கே தான் தெரியும். ரசூலுல்லாஹ் கூட தெரியாது, நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியுங்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? இந்த சம்பவத்தின் மூலமாக விளக்குகிறார்கள். இது புகாரியில் நிறைய இடத்துல வருது. 1243 ஹதீஸில் பார்க்கலாம். இன்னும் இந்த முத்தசாபிகான வசனங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெளிவான விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த நாளில் பார்க்கலாம். அப்போ முஹக்கமான வசனங்களில் நம்ம சட்டம் எடுக்க வேண்டும். முத்தசாபிகான வசனங்களுக்கு பொருள் செய்வதாக இருந்தால் அந்த முஹக்கமான வசனங்களில் என்ன மாதிரி கருத்து சொல்லப்பட்டிருக்கோ அதை பார்த்து அதுக்கு ஏற்றவாறு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய நாளும் பார்த்தோம். அதில் அந்த முத்தசாபிகான வசனத்துக்கு சொல்லப்பட்ட உதாரணங்களில் அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள் என்கிற வசனத்தையும் அந்த வழிகேடர்கள் தங்களுடைய கருத்துக்கு வளைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை என்று சொன்னால் அவர்கள்ட்ட நம்ம கோரிக்கை வைக்கலாம், அவங்கள்ட்ட துவா செய்யலாம், அவங்க இன்றைக்கி உசுரோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி கருத்துக்காக வேண்டி அந்த வசனத்தை வளைக்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் அதை சொல்வதற்கு அருளப்பட்டது இல்லை. இறைவனுடைய நேசர்களை கண்டுபிடித்து அவங்கள போய் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி அருளப்பட்டது இல்லை என்று நம்ம முஹக்கமான பல வசனங்களை வைத்து விளங்குகிறோம். அந்த வசனத்துக்கு அடுத்த வசனமே இதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லி தந்து விடுகிறது. அல்லதீன ஆமனு ஓ கானு எத்தகூன், அவுலியாக்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புவார்கள், இறையச்சமுடையவர்களாக இருப்பார்கள். அப்போ இறையச்சமுடையவர்களாக இருப்பவர்கள் தான் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இறையச்சமுடையவர்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதுவே சொல்லுது இவங்க சொல்கிற அர்த்தம் கிடையாதுன்று. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமில்லை, கவலை இல்லை என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகுங்கள், பயமற்ற கவலையற்ற வாழ்க்கை வாழுங்கள், அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் அதை அல்லாஹ் சொல்கிறானே தவிர நீங்கள் நல்லடியார்களை கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டாடுங்கள் என்பதற்கு சொல்லலை. ஏன்னு கேட்டால் கண்டுபிடிக்க இயலாது. தக்குவா இருந்தால் தான் இறை நேசர். தக்குவா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? யாரிடத்தில் தக்குவா இருக்கிறது என்பதை யாராலும் சொல்ல முடியாது என்பதை அந்த வசனமே சொல்வதை பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த பல சம்பவங்களை பாருங்கள். இறை நேசர்களை அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குதா? நம்ம இறை நேசரை கண்டுபிடிக்கலாம்னு நினச்சிட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் அவுலியா, அவர் அவுலியா, நம்ம முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முஹக்கமான வசனங்கள்லையும் முஹக்கமான ஹதீஸுகள்லையும் என்ன வருது என்று கேட்டால் யாரையும் உங்களால் நல்லடியார் என்று தீர்மானிக்க இயலாது. ஒரு யுத்த காலத்தில், இது புகாரில் 2898வது ஹதீஸு, ஒரு யுத்த காலத்தில் ஒருத்தர் வீரதீர பராக்கிரமத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக போரிடுறார். எல்லாரும் போரிடுவதை விட ரொம்ப வீரமாக போரிடுறார்.
அவரை பார்க்குற மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் வந்து சொர்க்கவாசி தான், இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கார், இவரை மாதிரி ஒரு வீரரே இல்லையே என்று சொல்லும் அளவுக்கு எதிரிகள் கூட்டத்துக்கு உள்ளே புகுந்து என்ன செய்வார், நம்ம வெட்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு தைரியமாக போவார். இவர் எல்லாரும் அந்த போர்க்களத்தில் அனைவரும் பாராட்டுவார்கள். எப்படி பாராட்டுவாங்க, அதாவது மா அஜிசா மின்னல் யோம் ஆகதும் கமா அஜிசா ஃபுலான், இந்த யுத்த காலத்தில் இந்த மனிதர் செஞ்ச மாதிரியான சாதனையை யாரும் செஞ்சது இல்லை என்கிற அளவுக்கு ஒரு போர்க்களத்தில், போர்க்களம்னால அல்லாவுக்காக உயிரை கொடுக்க போகிறது தானே, அவ்வளோ பெரிய வேலைக்கு அவர் போயிருக்கிறார், போய் அந்த மாதிரி வேலையும் செஞ்சுருக்கிறார். அப்போ எல்லாரும் பாராட்டுறாங்க, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுது. அப்போ என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அமா இன்னஹும் மின் அஹ்லின்னார், அவர் நரகவாசின்ட்டாங்க. போர்க்களத்தில் போரிடுறாரு, ஃபார்மாலிட்டிக்கு போரிடல. சில பேர் போருக்கு வருவாங்க, முனாஃபிக்கலாம், யுத்தத்துக்கு வராமல் பின்னாடி நின்றுக்குருவாங்க, யுத்தத்தில் இருக்கிற மாதிரி பாவலை காட்டிக்கிடுவாங்க, கனிமத்துக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. இவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இவர் தான் அந்த களத்திலேயே முன்னணி வீரராக இருந்து போரிட்டவராக இருக்கிறார். அவரை எல்லாரும் பார்த்து பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுறதை ரசூலுல்லாஹ் காதுக்கு விழுந்தோன்னு சொல்கிறாங்க, அமா இன்னஹும் மின் அஹ்லின்னார், இவர் வந்து நரகவாசிங்கிறாங்க. போர் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த கேட்ட சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், என்னடா ஏன் இவரை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இவர் வந்து உயிரை கொடுக்க வந்திருக்கிறாரு, ஒழுங்காக போரும் செய்கிறாரு, அல்லாவுடைய பாதையில் போர் செஞ்சால் பெரிய தரஜா இருக்கிறது, அந்த வேலைக்கு வந்த ஒரு ஆளை பிடிச்சி நரகவாசிங்கிறாங்களே ரசூலுல்லாஹ் என்னென்று ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், போர் செய்கிறத கூட விட்டுவிட்டு இவரையே ஃபாலோ பண்ணுறார். யார் அந்த வீர தீரமாக போரிடுகிறாரோ அவர் அங்கே போனால் அவர் பின்னாடி போகிறது, இங்கே போனால் பின்னாடி போகிறது, இவரை ஃபாலோ பண்ணுற வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் இவருக்கு சரியான காயம், அந்த போர்க்களத்தில் ஏற்பட்டவருக்கு சரியான காயம் ஏற்பட்டுருச்சு. காயம் ஏற்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய ஈட்டியை தரையில் குத்தி அதன் மீது விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறார். அவர் அந்த போர் செஞ்ச வரை இவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறார்ல, ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், இவர் நல்ல போர் செய்கிறாரு, அந்த வேதனை ஏற்பட்ட உடனே, எதிரிகளால் தாக்கப்பட்ட உடனே வேதனை தாங்க முடியலை, வலி தாங்க முடியாமல் இப்போ செத்துட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிருமே என்பதற்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஈட்டியை ஊண்டி அதன் மீது விழுந்து அவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். அப்போ அந்த மனிதர் வந்து இந்த ஃபாலோ பண்ணி போனார்ல, அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு நான் மீண்டும் சாட்சி சொல்லுகிறேன், உறுதிப்படுத்துகிறேன், ஏன் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்னபடி நடந்து போச்சு, தற்கொலை செஞ்சால் நரகவாசி தானே, நீங்கள் ஒரு ஆள் நரகவாசி, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன செஞ்சார், கடைசி நேரத்தில் தற்கொலை செஞ்சுட்டு அவர் இறந்து போயிட்டார் என்றதை தகவலை சொல்கிறாங்க. அப்போ இது என்ன, இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், எல்லா மக்களும் அவருடைய செயலை பார்த்து அவுளியாங்கிறாங்க. அவுளியாங்கிறதுக்கு அர்த்தம் ஷஹீது, உயிர் தியாகம் பண்ணக்கூடிய, அதுக்கு மேலே பெரிய அவுளியா பெரியாளா, அவுளியாக்களோட பெரிய அவுளியாக்கள் இவங்க தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு தியாகம் பண்ணுற ஒரு ஆளாக எல்லாருக்கும் தென்படுகிறாரு. வஹீல அல்லாஹ் அறிவித்து கொடுத்துட்டா இவர் வந்து தற்கொலை செஞ்சு சாவார்னு, இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, வஹீல அல்லாஹ் சொன்னதுனால தான் மறைவானதை சொல்ல முடியும். அப்போ அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அடிப்படையில் இவங்க என்ன செய்கிறாங்க, நரகவாசின்ட்டாங்க, அதன்படி நடந்துருச்சு. அப்போ இதில் என்ன விளங்குறோம், நம்மளெல்லாம் பிடிச்சி ஒரு ஆளை நல்லடியார்னு சொன்னால் கூட அவர் அல்லாட்ட நல்லடியார் இருக்க மாட்டார். இது வஹி இருந்ததுனால சொல்லி தந்துட்டாங்க, வஹி இல்லாத காலத்தில் சொல்லித்தர முடியாதுல்ல. இந்த மாதிரி போயிட்டாருன்னா நரகவாசியாக போவாரா இல்லையான்னு நமக்கு சொல்ல முடியாது, அவுளியான்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ நல்லடியார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே இயலாதுன்னு சொல்லும் பொழுது, எப்படி வந்து நீங்கள் நல்லடியாரை கொண்டாடுங்க, அவங்கள்ட்ட துவா செய்யுங்க, அவங்கள தேடி போங்க என்பதற்கு இது ஆதாரமாக்குறது. இந்த வசனத்தை, முத்தஷாபிகான வசனத்தை வைத்துக்கொண்டு தெல்ல தெளிவான சான்றுகளை எல்லாம் தூர எரிஞ்சு விட்டு, அவுளியாக்களுக்கு பயம் இல்லை, அவுளியாக்களுக்கு கவலை இல்லை, சரி அவங்களுக்கு கவலை இல்லாமல் போட்டேன், அதனால் உனக்கு என்ன, அவுளியாக்களுக்கு கவலை இல்லை, அவுளியாவுக்கு பயம் இல்லைன்னா அவங்களுக்கு இல்லாமல் போட்டேன், அவருக்கு கவலை இல்லைங்கிறதுனால உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறத கூட சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்க, செய்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா பயான்கள்லையும் எல்லா ஜமாத்தார்களும் இந்த ஹதீஸ் அடிக்கடி என்ன செய்வாங்க, இஹ்லாஸாக செயல்படணும் என்பதற்கு உதாரணமாக சொல்வார்கள். அது என்ன ஹதீஸு, மறுமை நாளில் வந்து 3 சாரார்கள் அல்லாஹ் நிறைய பேர் விசாரிப்பான், ஒரு 3 சாராருடைய விசாரணையை எடுத்து காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அந்த 3 சாராரையும் எடுத்து காட்டுற காரணம் என்னென்னு கேட்டால், இந்த 3 சாரார் வந்து பயங்கரமான நன்மைகள் அடையக்கூடிய வேலையை செஞ்சவங்க, சின்ன சின்ன நன்மை அடைகிற காரியத்தை செஞ்சவங்க இல்லை. 3 சாரார் யாருன்னு கேட்டால், ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல அல்லாஹ் கூப்பிடுவானா, யாரை, ஒரு ஷஹீதை கூப்பிடுவான். அந்த ஒரு ஷஹீது இல்லை, நிறைய ஷஹீதில் கூப்பிடுவான். ஷஹீதுங்கிற ஒரு வகை, ஷஹீதுகளை கூப்பிடுவான். உயிர் தியாகம் பண்ணாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு போரில் இறந்து போனவங்க,
அப்போ மரணம்தான் கிடைக்கும்னு தெரிஞ்சு தைரியமாக போருக்கு போனவங்க, போய் உயிரை விட்டவர்கள், இவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன தரஜா இருக்கிறது? நபிமார்களுக்கு அடுத்து இவங்க தான். மறுமை நாளில் கிடைக்கிற அந்தஸ்து எடுத்து பார்த்தீங்கன்னா நபிமார்களுக்கு அடுத்த தரஜா யாருக்கு? ஷஹீதுகளுக்கு கிடைக்கணும். உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு மேலே என்ன இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு தியாகம் செய்வதில் உயிர் தான் பெருசு. இந்த வாழ்நாளே வேணாம், எனக்கு போயிட்டு அல்லாவுக்கா நான் உசுரை விட்டுறேன்னு போகிறான்னு சொன்னால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய தரஜா பெரிய தரஜாவை கிடைக்கணும். அப்படியான ஆளை கூப்பிட்டு என்ன செய்வான்? அல்லா கேட்பான், என்னப்பா செஞ்ச? ஃபமா அமிழ்த்த, நான் உனக்காக போர் செஞ்சு ஷஹீதாவை ஆயிட்டானே அப்படின்னு அவன் சொல்லுவான். அது நெசந்தான், ஷஹீதா ஆனது நெசந்தான். ஆனால் அல்லா என்ன செய்வான்டா, கதப்த, பொய் சொல்லுகிறாய், நீ சொல்கிறது பொய். ஒலாக்கின்னக்க காத்தல்த்த லி ஐயோ கால ஜரீவன், வீரன் என்று சொல்லப்படணும், பாராட்டப்படணும் என்பதுக்கு தான் நீ போரிட்டாய். நீ போரிட்டதெல்லாம் நெசம், வீரதீரமாக போரிட்டிருக்கிறாய். நீ எதுக்கு போரிட்டாய் என்று கேட்டால், இந்த மாதிரி ஷஹீதானா சொர்க்கம் கிடைக்கும் பெரிய அதெல்லாம் உனக்கு நோக்கமாக இருக்கவில்லை. நம்ம ஒரு வீரன் இருக்காடில் ஆயிடணும். பார்க்குற மக்கள், கேள்விப்படுற மக்கள்லாம் மாவீரர் என்று நம்மளை மரணத்துக்கு பிறகு போற்றணும். மரணத்திற்கு பிறகு உன்னைய போற்றணும் என்று நினைத்து கொண்டு தான் இந்த காரியத்தை செஞ்சாய் என்று சொல்லிவிட்டு அது எல்லாம் சொல்லுவானா, அதுக்கு தானே செஞ்ச, அது சொல்லிட்டாங்க. ஃபக்கத்து கீழே நீ நினச்ச மாதிரி சொல்லியாச்சு, உலகத்தில் நினைச்சிட்டாங்க, எல்லோரும் உன்னை வீரன் பாராட்டி விட்டாங்க என்று சொல்லிவிட்டு ஃபசுஹிபபிஹி ஃபசுஹிபாலா வஜிஹி அத்தா உல்கே ஃபின்னார், நரகத்தில் கொண்டை எல்லாம் செய்வான், முகங்குப்புற தள்ளிடுவான், தள்ள சொல்லி உத்தரவு போட்டுருவான்னு வருது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? பெரிய தரஜாவை தரக்கூடிய ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு ஷஹீத் உங்கள் காலத்தில் ஒருத்தர் ஷஹீதாக இருந்தார்னு வைங்க, என்னென்னு பேசிக்கிறவங்க? அப்படியா தான் பேசுவீங்க. நம்ம காலத்தில் ஒரு போர் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது, அல்லாவுக்காக நியாயத்துக்காக போர் செய்கிறதுக்கு ஒருத்தர் பாடுபடுறாரு, உள்ளே நுழைஞ்சு உசுரையே விட்டுடுறாரு. அப்போ நம்மெல்லாம் என்னென்னு பேசிக்கிறோம்? உலக மக்கள்லாம் ஒரு பெரிய ஷஹீது தான் அவுளியா, அவுளியாவுக்கு மேலே நம்ம எது அவுளியான்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் மேம்பட்டவர் அவர். இப்போ ஷஹீத் என்று எல்லோரும் பேசிக்கிறோம். ஆனால் இது எப்படி இருந்துச்சு? கல்பு உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியும், அல்லாவுக்கு தான் தெரியும். அப்போ என்ன செய்கிறான்? அந்த ஷஹீது நினைச்ச ஆளுக்கெல்லாம் வருவாங்க. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்? பெரிய தரஜா கிடைக்க போகுது, இவர் ஷஹீது, நம்ம வாழ்நாளில் பார்த்தமை வர எப்படிப்பட்ட ஒரு தியாகி தெரியுமா நம்ம நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான்? இவன் எழுதிருப்பாங்க நரகத்துக்குன்றான். என்னத்தினால? இவன் செஞ்ச செயல் நல்ல செயல், செஞ்ச நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை. நோக்கம் சரியில்லைன்ற உடனே கூலியும் கொடுக்காம நரகத்துக்கு வர அனுப்புகிறான்ல. கூலி இல்லை போடான்னு கூட சொல்லிடலாம். அப்படி சொல்லாமல் அல்லாவுக்கு என்ன கோவம் வருது? எவ்வளோ பெரிய வேலை, இந்த வேலையை இதுக்கு செஞ்சுருக்கிறீ நீ, இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை இந்த உலகத்தினுடைய பேருக்காக செஞ்சு நாசமாயிட்டான்னு சொல்லிவிட்டு நரகத்துக்கு இழுத்து போங்கன்னு நல்லா சொல்லிடுவான் இருக்கு. இப்போ என்ன விளங்குது? எந்த ஒரு மனிதனையும் நல்லவர்னு நம்ம நினச்சோம்னா அப்படி இருக்காது. மறுமையில் இல்லை. இந்த ஷஹீதெல்லாம் உலகத்தில் என்ன மாதிரி நினச்சிருப்பாங்க? அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு அடுத்து வந்த காலத்து மக்கள் எப்படி நினச்சிருப்பாங்க? ஷஹீது 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 பேரோட சேர்த்து ஷஹீதுன்னு நினச்சிவாங்க. அவர் பேரோட சேர்த்து புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னாட்டா அவர் செஞ்சது இதான் நமக்கு தெரியும், வெளிப்படையாக செஞ்சதுன்னு தெரியும். அவர் இறை நரகத்துக்குள்ளவர் ஆகிட்டார, இது நமக்கு தெரியாது. அப்போ நல்லடியார்களை கண்டுபிடிக்கலான்னு விளங்குதா இல்லையா? இவர் ஒரு ஆளாச்சு. அடுத்து யாருன்னு கேட்டால் மார்க் அறிஞர். இந்த மார்க் அறிஞர் எதுக்குன்னு கேட்டால், மார்க் அறிஞராக ஒருத்தர் இருந்தாலும் மற்றவங்களோட அதிக நன்மையை பெறலாம். ஏன்னு கேட்டால் அவரளவுக்கு தொழுகை நோன்பு செஞ்சார்னா அவருடைய நன்மை கிடைக்கும். மார்க் அறிஞராக இருந்தால் அவர் 4 பேர் சொல்லுவார், அதுக்கடுத்து 4 பேர் நல்வழிக்கு வருவாங்க, தீமையை விட்டு விலகி கொள்வாங்க, இந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். அப்போ இவரை கொண்டு ஒரு 1000 பேர் நேர்வழி பெற்றாங்கன்னு வைங்க, 1000 பேருடைய கூலியில் ஒரு பங்கு இவருக்கு போய் சேர்ந்துடும். அப்போ நன்மை மூட்டை அள்ளலாம். இவர் செஞ்ச இபாதத்துக்குரிய கூலியை விட இன்னும் யாரோ செஞ்ச இபாதத்துக்கெலாம் இவருக்கு ஒரு கூலி வருதுங்க. இவர் தானே நேர்வழிப்படுத்தினார், இவர் சொல்லி கொடுத்ததுனால ஒரு சிறுக்கிலேருந்து விடுபட்டான்னு வைங்க. அப்போ ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்தால் என்ன கூலி கிடைக்குமோ அது இவருக்கு கிடச்சி போயிடும். தொழாத ஒருத்தன் இவருடைய அறிவுரையை கேட்டு தொழ ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, அப்போ இவருக்கு என்ன செய்யும்? அவன் தொழுதுறை கூலியிலாம் இவருக்கு ஒரு பங்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மார்க்க அறிவை கற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு மனிதனை ரொம்ப உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடும். அவ்வளோ பெரிய காரியத்தையும் அந்த இல்ம குணமாக செஞ்சுருக்கிறான். அவனை கூப்பிடுவான் அல்ல. அப்போ பெரிய பெரிய மௌலானாக்கள் அசத்து மரம் போலி மௌலானாவெலாம் கிடையாது. அவங்க அந்த போலி மௌலானாவாக இருக்கிற நரகத்துக்கு போயிடுவாங்க. நல்ல மௌலானாவுக்கு தான் நான் சொல்கிறது. நல்ல மௌலானானது மார்க்கத்தை கரெக்டாக சொன்னார், எந்த வரையும் மறைக்கலை, உலகத்துக்கு விலை பேசலை, இருட்டடிப்பு செய்யலை, பிதத்துகளை உண்டாக்கலை, சத்தியத்தை தான் சொன்னார், குர்ஆனில் உள்ளது தான் அவருக்கு தான் இந்த பிரச்சனை. வேறு மாதிரி மௌலானா ஆலிம்ஷா கலந்து அவர் அந்த செயல்னால அவர் போயிடுவார். இவர் யாருன்னு நல்ல ஆலிம்ஷா, நல்ல ஆலிம், சரியான மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தந்தவர். அப்படியான ஒரு அறிஞர் எல்லாம் கூப்பிடுவான், உனக்கு இல்மை தந்திருக்கிறனே, நீ என்ன செஞ்சாய், எனக்காக என்ன செஞ்சாய்ன்னு கேட்பான்.
அப்போ அவன் என்ன செய்யணும் கேட்டால் அல்லம் துல் இல்ம, நான் இந்த கல்வியை கற்று அல்லம் துஹு, இதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இப்போ கராத்து ஃபீக்கல் குரானை, உனக்காக வேண்டிய குரானை வேற ஒதுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவன் என்ன செய்வான், மற்றவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தேன், பயான் பண்ண, அதெல்லாம் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் கதப்தை போய் சொல்கிற உலாக்கின்னக்க அல்லம் தல் இல்ம, நீ இல்ம கற்றது நெசந்தான். எது கற்றாய் என்றால் லியுகால் ஆலிமுன், ஆலிம் என்று பெயர் எடுப்பதற்காக வேண்டி 4 பேர் 10 சார் அறிவாளிப்பா, பெரிய அறிஞர்ப்பா, அதான் நீ எதுக்கு போய் எல்லாம் கத்தன, அல்லாவுக்காக இந்த மார்க்கத்தை சொன்னால் கூலி கிடைக்கும், அல்லாஹ் வந்து பன்மடங்கு நமக்கு பரிசுகளை தருவான் என்பதற்காக வேண்டி நீ செய்யவில்லை. எதற்கு செஞ்சாய், உன்னை எல்லாரும் ஆலிம் என்று சொல்லணும் என்பதற்காக வேண்டியும் கராத்தல் குரானல் யுகால் அன்னஹு காரி உன், இவர் ஒரு காரி, நல்ல கிராத் ஓதக்கூடிய ஆள் என்று பேர் வாங்குறதுக்கு ஆலிம் காரி, இந்த பேர் வாங்கத்தானே எல்லாம் செஞ்ச, அதெல்லாம் அந்த பேர் கிடைச்சி பக்கத்து கீழே அது மாதிரி உலகத்தில் சொல்லிட்டாங்க உன்னைய. நீ எதை எதிர்பார்த்து செஞ்சாயோ நீ வாழும்போதே எல்லாரும் ஆலிம் உன்னை புகழ்ந்து விட்டார்கள், எல்லாரும் காரி என்று உன்னை பாராட்டி விட்டார்கள், முடிஞ்சிச்சு, உனக்குடைய கூலி முடிந்து விட்டது என்று சொல்லி அப்புறம் இவனை இன்றைக்கு முகங்குப்புற நரகத்தில் தள்ளுங்கன்னு நல்லா சொல்லிடுறான். அப்போ ஒரு ஆலிம்ங்கிற ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து படைத்தவர், ஒரிஜினல் ஆலிமாக இருந்தால் சொன்னதெல்லாம் உண்மையை தான் சொல்லியிருக்காரு, பொய்யை சொல்லலை. பொய்யை சொன்னால் அதுக்கே நரகத்துக்கு போயிடுவார். இவர் சொன்ன மெசேஜுக்காக நரகத்துக்கு போகலை, நோக்கஞ்சரி இல்லைங்க நரகத்துக்கு போகிறார். இவர் போனதுக்கு இந்த கரெக்டான மார்க்கத்தை சொல்லியிருக்கிறார், பிறகு ஏன் நரகத்துக்கு போகிறாரு, மார்க்கத்தை கரெக்டாக சொன்னேன், எதுக்கு சொன்னேன், இந்த கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அடை போத வாங்கி சொன்னால் ஆகிரத்தில் எல்லாம் என்னுடைய தரஜா ஒசத்துவான் நீ சொன்னியா, அதை எதிர்பார்த்தா நீ சொன்னியா, அதை எதிர்பார்க்கலையே. இது சொல்லும்போதே என்ன செய்யணும், தியாகம் பண்ணார், அடி உதெல்லாம் வாங்கி கொண்டு சத்தியத்தை சொன்னார் என்று 4 பேர் உங்களை பாராட்டணும், அதற்கு தானே சொன்னார் என்று எல்லாம் என்ன செய்வான், நரகத்தை தள்ளிடுவான். இப்போ என்ன வழங்குறோம், இவரையெல்லாம் அந்த மக்கள்லாம் என்ன மாதிரி பார்ப்பாங்க, எல்லாம் விசாரிக்கும் போது பெரிய ஹஜரத் வந்துட்டார், நமக்கெல்லாம் இவர் தான் தௌஹீதை சொல்லி தந்தார், ஹக்கை சொல்லி தந்தார், எங்கே கொண்டு எல்லாம் வைக்க போகிறோன்னு அப்படி நினச்சிக்கிட்டு போனோம். நம்மளாம் மகசரில் நம்மளாம் இருக்கும்போது விசாரிக்கிறான்ல, எல்லா மக்களும் கூடி இருக்கும்போது அவரை கூப்பிட்டு விசாரித்தா நம்மளாம் என்ன நினைப்போம், நமக்கு தெரிஞ்ச ஆலிமா இருந்தால் அந்த ஆலிமை கூப்பிட்றாங்க, உங்கள் காலத்தில் வாழ்ந்த ஆலிமா இருக்கிறார், நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவர் தான் நமக்கு நேர்வழிக்கு உள்ள காரணமாக இருந்தார், கொஞ்சம் நிஜமாக தியாகம் பண்ணார், எவ்வளோ அப்படியா இப்படியான்னு பெருசாக நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், பிடிச்சி நரகத்தில் தள்ளி விட்ருவான்ல. அப்போ என்ன விளங்குது, நம்ம கணிப்பு வேலைக்கு ஆகாது, யாரையும் நல்லடியார் கெட்டடியாரை போயிட்டார். இவர் எவ்வளோ அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாரு, அந்தஸ்து கிடைக்காம நரகத்துக்கு வர போகிறாரு என்றால் இது எதை காட்டுகிறது, அவளையா யாரையும் மகான்னு சொல்ல உங்களுக்கு அருகதை கிடையாது, யாரையும் நல்லடியாருன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இந்த ஒரு சம்பவம். அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் 3வது ஆள் பணங்காசு நிறைய கொடுத்து வாரி வழங்கியிருக்கிறான். பணங்காசு கொடுத்து வாரி வழங்காட்ட அவனை விசாரிக்க தேவையில்லை, வாரி வழங்காமல் இருந்ததுக்காக அவன் போயிடுவான். இவர் இன்னொரு ஆளை கூடுவான், அல்ல அவர் யார், வள்ளல். நல்ல காரியம் எந்த காரியம்னாலும் கொடுத்துட்ருப்பார், இவர் கைதான் நீளம், எல்லாத்துலையும் இவர் பங்கு இருந்து கொண்டே இருக்கும், எந்த நல்ல காரியத்துலையும் இவர் பங்கு இல்லாமல் இருக்காது. இப்படி உதவி செஞ்சவர் இவருக்கு என்ன கிடைக்கும், இவருக்கும் தாறுமாறாக கிடைக்கும். நன்மை செஞ்சார்னு சொன்னால் இவருடைய வணக்கத்துக்கும் கூலி கிடைச்சிருது, இவரை கொண்டு என்னென்ன நல்ல காரியங்கள் உலகத்தில் நடக்கிறதோ அந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யும், ஒரு கிணறு வெட்டிட்டு போனார், அந்த கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் 1000 பேர் 1,00,000 பேர் குடிப்பாங்க, இவனுக்கு கூலி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவருடைய பணத்தை கொண்டு ஒரு பள்ளியாசல் கட்டிட்டு போனார், அதில் மக்கள் தொழுதுகிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் இவனுக்கு என்ன செய்யும், அந்த நன்மை சேர்ந்துக்கிடும். அப்போ பணத்தை வைத்து நல்ல நல்ல காரியத்துக்கு செலவு செஞ்சார்னு சொன்னால் அவருடைய அமலை விட 1000 மடங்கு 2000 மடங்கு 10,000 மடங்கு கூட கூலி கிடச்சி போயிடும். எவ்வளோ பேர் பயன் பெறுகிறார்களோ அதுக்கு தகுந்தவாறு எத்தனை தலைமுறைக்கு இருக்குதோ சில நன்மைகள் வந்து பல தலைமுறைக்கு நீடிக்கும். அப்படியான ஒரு நீண்ட நிலையான தர்மத்தை செஞ்சுட்டு போனார்னு வைங்க. அப்போ இவர் எங்கே போய் நிற்பார், கணக்கு வழக்கில் இந்த நபிமாருக்கு அடுத்த இடத்துல நிற்பார். இவர் தான் அவ்வளோ நன்மைகளை சுமக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார். அல்லா கேட்பான், நீ என்ன செஞ்ச, அவர் சொல்வார், மா தரத்து மின் சபீலின் துஹிப்பையின் ஃபகபிஹா, எந்தெந்த வழியிலெல்லாம் செலவு செய்யணும்னு நீ விரும்புவாயோ அந்த வழியிலெல்லாம் இல்லா அன்ஃபக்து ஃபிஹாலக, உனக்காக வேண்டி நான் செலவு செய்யாமல் இருந்ததில்லை. அல்லாட்ட சொல்லுவார், உனக்கு எதுக்கெல்லாம் செலவு செய்ய நீ விரும்புவியோ அந்த மாதிரி எந்த காரியம் என்ற வந்தாலும் நான் என்னுடைய பங்கு அதில் இருக்கும். அப்போ ஒரு நல்ல காரியத்தை நான் விட்டும் விட மாட்டேன், பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு ஒரு நல்ல காரியத்திற்கு கூட பொருளாதாரத்தை கொடுக்காமல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி செஞ்சவர் பெரிய தரஜா கிடைக்கணும்ல. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், நீ பொய் சொல்லுகிறாய், அவனையும் பார்த்து கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய், வலாக்கின்னக ஃபால்த லியுகால ஹுவ ஜவாதுன், வள்ளல் என்று பாராட்டப்படணும் என்பதற்கு தான் இதை செஞ்சாய். நீ செஞ்சா மூலம் அள்ளிலாம் கொடுத்த அது சந்தேகம் கிடையாது. நீ எதுக்கு செஞ்சா, நம்மளை இப்போ எல்லோரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆள் கிடையாது, குடை வள்ளல்
இறையில்லை குறைவல்லன்னு எல்லாம் பாராட்டணும் அப்படிங்கிறது தானே செஞ்ச. பாராட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. நீ எதுக்கு செஞ்சாய், அது கடித்து போயிட்டது. அப்போ காசை ஒருத்தன் கொடுக்கறதுக்கு பயப்படுற, ரொம்ப தயக்கம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் வந்து காசு அள்ளி இறக்கிறான். அதுக்கு பெரிய தரஜா கிடைக்கணும், கிடைக்கல. ஏன் கிடைக்கல? இது சரியில்லை. அப்போ இது சரியில்லை, கல்பு சரியில்லைங்கிற காரணத்தினால அவன் சென்றடைகிற இடம் நரகமாக போயிடுதுன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம்? இறையச்சமுடையவர்கள், இறைவனுக்காக செய்தவர்கள் யார் என்பதை நம்மால் தீர்மானிக்க இயலாது. அப்போ அவுலியாவை கண்டுபிடிக்க இயலாதுங்கிறதுக்கு இவ்வளோ இதெல்லாம் முகக்கமான ஹதீஸ்லேயும் முகக்கம் இருக்கிறது. குரானில் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. குரானில் முகக்கம் முத்தஷாபி இருக்கிற மாதிரி ஹதீஸில் இருக்குது. ஹதீஸில் குரானில் நினைக்காதீங்க. என் பேச்சில் உங்கள் பேச்சில் இருக்கிறது. நேரடியான அர்த்தத்தில் பேசுகிற பேச்சுகள் நம்ம பேச்சில் இருக்கிறது. இந்த மாதிரி ஓமையாக இலக்கியமாக சொல்லக்கூடிய பேச்சு நம்ம எல்லா பேச்சிலையுமே இருக்கிறது. அப்போ இதில் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய வசனம் தானே இது. மறுமையுடைய இந்த விசாரணைக்கு 2 அர்த்தம்லாம் கொடுக்க இயலுமா? நேரடியான அர்த்தம் இதானே. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ நல்லடியார் அலா இன்னா அவுலியா அல்லாஹிங்கிற எடுத்துக்கிட்டு இதில் முத்தஷாபி வசனத்தை வழங்காமல் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு பயம் இல்லையே, கவலை இல்லை, வாங்க எல்லாம் தர்காவுக்கு போங்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்குது? அதுக்கும் தர்காவுக்கு போவதற்கும் இறைநேசர்கிட்ட அழைப்பதற்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதை விளங்கலை. ஏன்னா அடுத்த வசனத்திலே இந்த முத்தஷாபிகை வந்து தெளிவுபடுத்திடுறான்ல, இறையச்சம் உடையவங்க தான் அவுலியா, நீ இறையச்சம் உடையவனை ஆயிக்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய நல்லடியார்கள் நினச்ச ஆட்கள்லாம் கெட்டவனாக போயிட்டாங்க, கெட்டவர் நினச்சவன்லாம் நல்லவனாக போயிருக்காங்க, அப்படிலாம் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க ஒரு கூட்டத்தார் மதீனாவுக்கு. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவ்வளோதான் இஸ்லாத்தில் கேட்க முடியும், உள்ளத்தை பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ் கூட அந்த அதிகாரம் கிடையாது. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் சரி வாங்க, நான் வெளியூர்லேருந்து வந்துட்டோம், இங்கே தங்கிக்கிறோங்க. மதீனாவில் என்ன செய்யுங்க, மஸ்ஜிதிலேயே தங்கி கொண்டு ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் இருக்குது, அந்த ஒட்டகத்தில் அதான் எல்லாருக்கும் உணவு சோறா கொடுக்க முடியும். சஹாபாக்களுடைய உணவு அதுவாக தான் இருந்துச்சு. பாலை கறந்து குடிச்சிக்கிறது, பேரிச்சம்பழம் சாப்பிட்றது, இதுதான் அவங்களுடைய உணவாக இருந்தது. அதனால் வெளியூர்லேருந்து வந்ததுனால என்ன செய்யுங்க, இந்த ஒட்டகத்துடைய பாலை கறந்து குடிச்சிக்கிட்டு இங்கே இருந்துக்கிறங்க அப்படிங்கிறாங்க. அங்கே தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்து நேரம் பார்த்து எல்லாம் அசந்த நேரம் பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த ஒட்டகத்துடைய மெய்ப்பாளர் பொறுப்பாளர் இருப்பார் இல்லையா, அவரை கொன்று விட்டு ஒட்டகத்தையெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஒட்டகத்தையும் காணா, மேய்ப்பரையும் கொண்டு விட்டாங்க. அப்போ ஆட்களை அனுப்பி பிடிச்சிட்டு வர சொல்லி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, தனி விஷயம். இப்போ என்னென்னு கேட்டால், இவங்கள ரசூலில் என்னவா நினச்சாங்க? வந்தாங்கல்ல இவங்க இந்த மாதிரி போவாங்கன்னு தெரிஞ்சாண்டா, வந்தது இஸ்லாத்துக்கு அவங்க வரவே இல்லை, போய் சொல்லியிருக்கிறாங்க. வந்து என்ன செய்யணும், ஒட்டகத்தை அபேஸ் பண்ணி போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஒட்டகத்தை கிளப்பிக்கிட்டு போகிறதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் நடிக்கணும். நடித்து ரசூலை ஏமாத்துறாங்க, சஹாபாக்கெல்லாம் ஏமாத்துறாங்க, ஒட்டுமொத்த உம்மத்தை ஏமாத்துறாங்க. ஏமாற்றி நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் என்று சொல்லி நல்ல நம்பிக்கை பெற்றுவிட்டு நம்மளை சந்தேகமே படமாட்டாங்கங்கிற அளவுக்கு நடித்து விட்டு திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆளையும் அந்த ஒட்டகத்துடைய பொறுப்பாளரையும் கொண்டு விட்டு ஒட்டகத்தையும் ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ நல்லடியார்கள் என்று தானே ரசூலுல்லாஹ் இவரை நினச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வேலையை இவங்க செய்யாட்டி சஹாபாக்கள் லிஸ்ட்டில் வந்திருப்பாங்களே. இந்த ஓட்டிக்கிட்டு போகாமல் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பேசியிருப்போம், ரசூலுல்லாஹ் நேரடியாக பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தால் யார் அவங்க சஹாபி தானே, சஹாபின்னு நம்மளாம் நினச்சிருக்கிற அளவுக்குள்ள வேலை செஞ்சுருக்கிறாங்க. நேராக வந்தாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, வெளியூர்லேருந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக தியாகம் பண்ணி வந்து உங்கள்கிட்ட தங்கி நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்குறோன்னு வந்து ஒரு சின்ன வேலையை அந்த காலத்துலலாம். அந்த காலத்தில் இப்போ இஸ்லாத்தில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அன்றைக்கி பயந்து உசுருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு காலத்தில் வர்றாங்க இந்தந்த ஊரில் இருந்து. அப்போ இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாங்களே, இவ்வளோ நடிப்பாக தானே இருந்திருக்கு. நடிப்புன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு இருந்தால் இவங்க எதை தான் செய்ய போகிறாங்கன்னா, அந்த ஒட்டகத்தில் மேய்க்கிறவர் கொல்லப்படுறதுக்கு விட்டுருப்பாங்களா? இவங்க சந்தேகப்படுறாங்க, இவனுக்கு 2 பேர் கண்காணிப்பாளர் போட்டுருப்பாங்கல்ல, ஒரு டவுட்டு பட்டிருந்தா கூட என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஆள் சரியில்லை, ஏதோ வெளிப்படையாக சொல்கிறாங்க, நான் நம்புகிற மாதிரி நடிச்சுக்கிறோம், நீங்கள் இவங்களை வாஷ் பண்ணிக்கிறங்க அப்படின்னு 2 காவலர்களை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கொலையும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒட்டகத்தையும் ஓட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏதோ கண்காணிப்பாளர் போட்டாங்களா, நம்புனாங்க, அவன் சொன்னது கேட்டு நம்புனாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவுலியான்னு நினச்சாங்கன்னு அர்த்தம். தோழர், நபி தோழர்னு நினச்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நினச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் நம்ம சஹாபாக்கள் தோழர்கள் என்று தான் நினைத்தார்கள். அவங்க ஓட்டிகிட்டு போனதுனால தெரிஞ்சது. அப்போ என்ன வழங்குது, நீ வந்து இவன் என்ன செய்கிறேன், நாங்கள் அவுலியாக முடிவு பண்ணுவோங்கிறாங்க. அந்த அவுளியாண்டு இவங்க பார்த்ததும் கிடையாது, இவங்க காலத்தில் வாழ்ந்தவரும் கிடையாது. எந்தெந்த காலத்திலே வாழ்ந்தவர் மேலே என்ன கதை வேணாலும் கட்டி விடலாம். நம்ம கண்ணு முன்னாடி இவங்க சொல்கிற அவுளியாக்கெல்லாம் கண்ணு முன்னாடி ஒரு அவுளியாக காட்ட சொன்னலாம் பார்ப்போம். எந்த ஒரு காலத்துலேயுமே இவங்க செஞ்ச மாதிரி பொரிச்ச மீனை தண்ணியில் ஓட விட்டவருங்களாம் சொல்கிறாங்களே, அப்படி ஒருத்தர் ஓட விட்டு காட்டு, இப்போ கதையில் தான் காட்டுவாங்களே தவிர நம்ம வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒருத்தனை காட்டவும் முடியலை. செத்து போனாலும் உசுராக்குனார்ல, இந்த காலத்தில் இத்தனை கோடி மக்களில் ஒரு அவுளியா கூட இருக்க மாட்டார், கொண்டு வா பார்ப்போம், அவர் இப்போ செஞ்சு காட்ட சொல்லி பார்ப்போம். செஞ்சார்னு கதை தான்.
ஏன்னா அது கதை எழுதலாம். ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் யார் பேரில் வேண்டாலும் என்ன செய்யலாம், அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு சொல்லி பொய்கள் எழுதலாம். இப்படியாக நீங்கள் அவுலியாவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களே தவிர இதை வந்து இந்த இந்த பவர் நமக்கு இருக்குதா, இந்த அதிகாரம் நமக்கு இருக்குதா? இல்லை. அப்போ இன்னொரு கூட்டத்தார் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், எங்கள் ஊரில் மக்களுக்கு வந்து குர்ஆனை நல்லா கற்றுத்தரணும், மார்க்கத்தை சொல்லித்தரணும், அதுக்காக வேண்டி உங்களில் செலக்ட் பண்ணக்கூடிய திறமையான மார்க் அறிஞர்களாக உள்ள சஹாபாக்களை தாங்க, எங்கள் ஊருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறோம் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 70 பேர் அனுப்புகிறாங்க. 70 யாருன்னு கேட்டால் குர்ரா, அவங்க வந்து ரொம்ப திறமையான குர்ஆன் அது ஓதுவதிலையும் மார்க் அறிவுலையும் விற்பனர்களாக இருந்தவர்கள் 70 பேரும். அந்த 70 பேரும் இந்த சம்பவத்தில் கொல்லப்படாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் பெரிய சஹாபாக்களாக வரலாறு இடம்பெற்றிருப்பாங்க. அவங்க அன்னைக்கு இருந்த காலத்திலேயே இவங்க தான் பொறுக்கு மணிகள் மாதிரி உள்ள ஆளுக்க. அப்போ இவங்க மார்க்கத்தை கற்றுத்தர்றதுக்குன்னு ஆட்களை கேட்டு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி 70 சஹாபாக்களை என்ன செய்வோம், ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட கூட்டிக்கிட்டு போகிறாங்க, அவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி மதீனாவுடைய எல்லாம் தாண்டி போன பிறகு அவங்க அதுக்குரிய ஆட்கள்லாம் வர சொல்லி அந்த சுற்றி வளைத்து 70 வரையும் கொண்டு விட்டாங்க. அப்போ 70 வரையும் கொண்டவுடனே ரசூல்லா வந்து குணுத்துலாம் ஓதுனாங்கன்னு வருதில்ல, யாழ் அவங்கள நாசமாக்குன்னு குணுத்து ஓதுனாங்கலாம் வருதில்ல, இதுக்கு தான் அந்த குணுத்து 1 மாதம் ஓதுனாங்கன்னு இருக்குல்ல, இவங்களுக்கு தான் ஓதுனாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த 70 பேரை எப்படிப்பட்ட ஆட்க, இந்த 70 பேர் மார்க்கத்துக்காக வந்து தியாகம் பண்ணி வந்து மார்க்கத்தை அறிஞ்சு அடுத்தவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய பெரிய மார்க்க மேதைகளாக இருந்தவங்க, அவங்கள காரிகள்ங்கிற வார்த்தை இப்போ தான் அந்த ஓதுற ஆளுக்கு மட்டும் சொல்லுவோம். அந்த காலத்தில் காரினா மார்க்க விற்பனர்கள், மார்க்க விற்பனர்களாக இருந்த பெரிய அறிஞர்களாக இருந்த 70 பேர் அனுப்பிவிட்டாங்களே. இப்போ இந்த விஷயம் இந்த கூட்டிகிட்டு போனாங்களே, அவங்கள பற்றி எப்படி நினச்சி ரசூல் அனுப்புனாங்க, அழைச்சிட்டு போனாங்கல்ல, வந்து என்ன நினச்சிருப்பாங்க, கள்ளப்பையிலும் நினச்சாங்களா, ஏமாத்துறாங்கன்னு நினச்சாங்களா? இல்லை, மார்க்கத்தை அவங்களும் ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஆள் கேட்டு வந்திருக்காங்கன்னா இப்படிப்பட்ட நல்ல மக்கள் நினச்சிருப்பாங்கல்ல. அப்படி நினச்சின்னு அனுப்பிவிட்டாங்க. 70 பேர் போயிட்டாங்களே. இப்போ 70 பேர் போய் உயிர் போயிடுச்சுங்க, இப்போ கொல்லப்பட்டாங்களே, ஷஹீத் ஆகிட்டாங்களே. அப்போ அந்த 70 பேர் கொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தோடு ஒருத்தன் வர்றான். அதை ரசூலுல்லாஹ் ஸ்மெல் பண்ண தெரியலை. இறை நேசர்கள் நினைக்கிறாங்க, அவங்க அவுலியான்னு நினச்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு நினச்சிருப்பாங்க, நல்ல சஹாபாக்கள் வந்துட்டு நல்ல சஹாபி இவங்க, அவங்க ஊரில் இன்னும் நிறைய இவங்களால் முஸ்லீம்கள் பெருக போகிறாங்க, இஸ்லாம் வளரப்போகுதுன்னு நினச்சி தானே செஞ்சாங்க. அப்போ வந்து இது பொய்யா போச்சுல. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் இவர்களை பற்றி என்ன கணிப்பு கணித்தார்கள், ரிசல்ட் என்னவாயிடுச்சு, வேறு மாதிரி ஆகிவிட்டது. அப்போ எந்த ஒரு கணிப்பு நல்லடியாரை கண்டுபிடிக்கிறதுங்கிற டாப்பிக்கு இஸ்லாத்தில் இல்லைங்கும்போது அவுலியா டாபிக் எங்கே இருக்குது? ஒரு அவுலியான்னு சொல்ல ஏழுமா? நீங்கள் கொண்டாடுறத விட்டு தள்ளுங்க. அவர் அவுலியா இவர் அவுலியா, அவ எடுக்கிற முடிவை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஒரு அவுலியாவா இல்லையாங்கிற முடிவு அல்லாஹ்வுல எடுப்பான். அல்லாஹ் தவிர யார் ரசூலுல்லாஹ்வுக்கு எடுக்க முடியலையா? அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தால் கூட எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை நடக்கும் இல்லையா? அந்த விசாரணை நடக்கும்போது கடுமையான வெப்பம், சூரியன் தலைக்கு கிட்ட வந்துடும், மூளை ஒதுக்கி, அந்த மாதிரி ஒரு நாள் விசாரணை நடக்கும். அந்த நேரத்தில் வந்து தண்ணீர் தாகம், வெயிலுக்கு வர சாதாரண வெயிலுக்கு தாகம் இருக்கா இல்லையா, அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தண்ணீருக்கெல்லாம் அலைவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்காக வேண்டிய எல்லாம் ஹவுலுல் கௌசருங்கிற அந்த மஹ்ஷர்லேயே, அந்த ஹவுலுல் கௌசர் சொர்க்கத்துக்கெலாம் சம்மந்தம் இல்லை, அந்த மஹ்ஷரில் மட்டும் இருக்கிறது முடிஞ்சு அவ்வளோ முடிஞ்சு வச்சு ஃபினிஷ். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் விசாரணை மன்றத்தில் அந்த நேரத்தில் தாகம் இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக வேண்டி ஹவுலுல் கௌசர் தடாகத்தை கொடுத்து அதில் யாருக்கெல்லாம் அந்த தண்ணீர் கிடைக்கிறதோ அவங்களுக்கு அந்த மறுபடியும் தாகம் வராது. அந்த நம்ம இப்போ கூட கூலன் வாட்டர்லாம் போடுறாங்கல்ல, இன்ஜினுக்கு ஊற்றுறீங்க, சாதா தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன செய்யும், ரேடியேட்டரு புகஞ்சு போயிடும். கூலன் வாட்டர்னு ஊற்றுனீங்கன்னா அதே வாட்டர் தான் ஊற்றுவாங்க, அது என்ன செய்யும், 2-3 நாளைக்கு கூட அந்த தாங்கும். அதுவும் தண்ணி, இதுவும் தண்ணி தான். மனிதனே இந்த மாதிரி தண்ணியை உருவாக்குறானா இல்லையா? குடிக்கிற தண்ணியில் கூட அந்த மாதிரி நினைஞ்சாங்க, போட்டாங்க, அது தடை செஞ்சுட்டாங்க, கூலன் வாட்டர் மாதிரி போட்டாங்க. ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிங்கன்னா 2 நாளைக்கு தண்ணி குடிக்க வேண்டியதில்லை, எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாகம் வராது. அது வந்து சைடு எஃபெக்ட்னால பிறகு தடுத்துட்டாங்கன்னு வைங்க. அப்போ என்னென்னு கேட்டால், இந்த தண்ணீரை வந்து எல்லாம் எப்படி தண்ணீர் ஆக்கியிருக்கிறான், அந்த மஹ்ஷரில் நிற்கிற அந்த ஒரு நாளுங்கிறது 50,000 வருஷம். ஒரு நாள் நம்ம கணக்கு, இந்த கணக்குப்படி கணக்கு பண்ண 50,000 வருஷம். அவ்வளோ நீண்ட நாளில் வந்து வரக்கூடிய அந்த தாகத்தை எல்லாம் இந்த தண்ணியை குடித்தா என்னவாயிரும், அரெஸ்ட் ஆயிரும், தாகமே இருக்காது. தாகம் இல்லை, வெயில் தலைக்கு மேலே இருந்தால் கூட குளுகுளுன்னு இருக்கும். அப்படி இருந்தால் விசாரணை ஈஸியாக எதிர்கொள்ளலாம்ல, அதுக்காக அந்த தண்ணீரை எல்லாம் கொடுக்குறான். வரும்பொழுது ஒவ்வொருத்தராக ரசூல்லாவுடைய அது பொறுப்பாளர் ரசூல்லா தான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்கள கேட்டு தான் உள்ளே போகணும். ஹவுலுக்கு போவதாக இருந்தால் இன்னும் ஆத்தைனாக்கள் கௌசருங்கிறான்ல, உமக்கு கௌசருங்கிற ஹவுலுல் கௌசரை தந்திருக்கிறோங்கிறான்ல. ரசூலுல்லாவுக்கு அந்த அவங்க தான் அதனுடைய நிர்வாகியாக போடப்பட்டிருப்பாங்க. ஹவுலுல் கௌசரை அவங்க தான் எல்லாரும் விநியோகம் பண்ணக்கூடிய பொறுப்பு. அவங்க பர்மிஷன் எல்லாம் உள்ளே போக முடியாது. அந்த மாதிரியான பொறுப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான். அப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா, சில சகாபாக்கள் வருவாங்க. வரும்போது என்ன செய்வாங்கன்னா, மலக்குகள் மறிப்பாங்க அவங்கள. ஹவுலுல் கௌசரை நோக்கி சகாபாக்களாக இருந்தவங்க வந்து தண்ணீருக்காக வருவாங்க. அப்போ மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா, மறித்து நில்லுங்க அப்படிம்பாங்க. அப்போ வர்ற சகாபாக்கள் வருவதையும் அந்த சகாபாக்களை மலக்குமார்கள் தடுக்கிறதையும் ரசூலுல்லாஹ் பார்த்துருவாங்க. அங்கேருந்து பார்ப்பாங்க, என்னோட சகாபாக்கள் நம்ம சகாபாக்களாச்சே, அவங்கள போய் இந்த ஆளுக்கு தடுக்கிறாங்கன்னு சொல்லி அஸ்ஹாபி அஸ்ஹாபி என் தோழர்கள், அவங்களாம் நம்ம தோழர்கள் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்கள அறிந்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் வாழும்போது பார்த்துருக்குறாங்க, பழகி இருக்கிறாங்க. பார்த்தோன்னே நம்ம தோழர்கள்னு அவங்களுக்கு தெரிகிறது. அஸ்ஹாபி அஸ்ஹாபின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, உடனே என்ன செய்யப்படும், அல்லாஹ்ட்டிருந்து பதில் சொல்லப்படும். அவங்களுக்கு மலக்கு மூலமாக சொல்லப்படும், யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅதக், சஹாபாக்கள் தான், உனக்கு பின்னாடி அவர்கள் புதிதாக என்ன உண்டாக்கினார்கள்னு தெரியாது, அவங்கள தான் தடுக்கணும். எல்லா சஹாபியும் தடுக்க மாட்டாங்க. சஹாபியாக இருந்து சில சஹாபாக்கள் தடம் மாறி விடுவார்கள், கொள்கை மாறி விடுவார்கள், பிதாத்துகளை கூட உண்டாக்கி விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் வந்த வழியே திரும்பி கொண்டிருந்தார்கள்னா அந்த சொல்லப்படும். கஹக்கரா அந்த வந்த வழியை பின்னங்கால் வழியை பிரடியில் அடிக்கிற மாதிரி ஓடி போய் கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள அலோ பண்ண இயலாது. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சகாபாக்கள், உனக்கு பிந்தி அவங்க என்ன நடந்தான்னு உனக்கு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ் சகாபாக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அங்கே என்ன செய்ய முடியலை, நல்லடியார் கணக்கில் வர முடியலை. ஹவுலுல் கௌசருங்கிறதுக்கு கூட நெருங்கமாக, அப்புறம் சொர்க்கத்துக்கு ஒரு ரெண்டாவது ஹவுலுல் கௌசருங்கிற இந்த முதல் கட்ட ஒரு உதவி கூட உங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்காம தடுக்கப்படுது. இப்போ என்ன கவனிக்கிறோம், அப்போ சஹாபாக்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தவர்கள் மஹ்ஷர்லையும் கூட நினைக்கிறார்கள். அவங்க வரும்போது வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் நம்ம சஹாபாக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், இல்லை சஹாபியாக இருந்தாங்க, அது எப்படி மாறினாங்கன்னு உனக்கு தெரியாது. அப்போ இதில் என்ன வழங்குறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபின்னு நினச்சவங்க சஹாபிலாம் போயிட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் அவுலியா நினச்சி அவுலியா ஆயிருமா? நம்ம ஒரு ஆள் அவுலியானா அவுலியா ஆயிடுவாரா? அல்லாஹ்வுடைய ரசூல் நினச்ச மாதிரி ஆவலையே. அப்போ வந்து அவர் அவுலியா இவர் அவுலியா, அதுக்கு நமக்கு அனுமதியே கிடையாது. அவுலியா என்று நீங்கள் யாரையாவது சொல்வதாக இருந்தால் அதுக்கு எந்த அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் அறிவித்து தந்திருக்கிறானோ அவங்கள மட்டும் நீங்கள் சொல்லலாம். எல்லா நபிமார்களையும் அவுலியான்னு சொல்லுங்கள். அவுலியான்னு இறைநேசர் தானே. எல்லா நபிமார்களையும் எந்த நபிமார்களுடைய பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவங்களையும், பேர் சொல்லப்பட நபிமார்கள் என்ன செய்யலாம், அவங்களெல்லாம் இறைநேசர்கள். ஏன், அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். மூசா அவுலியா, ஈசா அவுலியா, இப்ராஹிம் அவுலியா, அவங்களாம் அவுலியா. அவுலியான இறைநேசர் தான், நபிமார்கள் நேசர் தானே. அவுலியா வர நபி முரணானது கிடையாது, அவங்களாம் இறைநேசர்கள் தான். அப்போ எல்லா நபிமார்களையும் நீங்கள் என்ன செய்யலாம், இறைநேசர்னு சொல்லலாம். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அல்லாஹ் புகழ்ந்து நபி இல்லைவங்க, அவங்கள வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், உலகத்து பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரின்னு சொல்கிறான். அப்போ அவங்க வந்து அவுலியா, அவங்கள இறைநேசர் நீங்கள் சொல்லலாம். மரியம் அவுலியான்னு சொல்லுங்கள், அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஃபிரௌனுடைய மனைவியை உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் முன்மாதிரின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெண்ணை என்ன ஆசியாவை நீங்கள் அவுலியான்னு சொல்லுங்கள், அதுக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. 10 சஹாபாக்கள், குறிப்பிட்ட ஒரு 10 சஹாபாக்களை குறிப்பிட்டு இவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி அஷரத்துல் முபஷ்ஷராங்கிறாங்கல்ல, அந்த 10 சஹாபாக்கள் வந்து நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி 10ல் 4 ஹலீஃபா வருவாங்க, மேற்கொண்டு ஒரு 6 பேர். அப்போ இந்த 10 பேரும் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அப்போ சொர்க்கவாசினா அவுலியா தானே. அபூபக்கர் அவுலியான்னு சொல்லுங்கள், உமர் அவுலியான்னு சொல்லுங்கள், உஸ்மான் அவுலியான்னு சொல்லுங்கள், அலி அவுலியான்னு சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் நமக்கு அனுமதி இருக்கீங்க. அல்லாஹ்வுடைய அவுலியா என்பதை ரசூலுக்கு அறிவித்து கொடுத்து ரசூல் நமக்கு அறிவித்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லி தந்ததை சொல்ல முடியும்ல, அல்லாஹ் சொல்லாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி தந்து விட்டால் அதை சொல்வது தப்பு கிடையாது. அவங்க அவுலியான்னு சொல்லுங்கள். அது மாதிரி பத்ர் போரில் கலந்துக்கிட்டாங்கல்ல, சில பேருக்கு தான் ஆதாரம் இருக்குது, சில பேர்கள் பொய்யா கூட சொல்லி வச்சுக்கிறாங்க. எந்த சஹாபி பத்ரில் கலந்துக்கிட்டார் என்று திட்டவட்டமாக தெரிகிறதோ அந்த சஹாபிகள் எல்லாம் அவுலியா தான், அவுலியா தான். எந்த அளவுக்கு அந்த பத்ர் சஹாபிகளுடைய விஷயம் இருக்குன்னு கேட்டால், ஒரு சஹாபி என்ன செய்வார்னு கேட்டால், அவர் மதீனாவில் இருப்பார். மக்காவுடைய காஃபிர்களுக்கு இங்கே உள்ள நிலவரங்களை எல்லாம் தெரிவித்து ஒரு கடிதம் மூலமாக மெசேஜ் அனுப்பிடுவார். இங்கே வந்து உங்களோட போருக்கு வர மாதிரி இருக்கிறாங்க, இந்த தயாரிப்பில் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் உங்களை தாக்க போகிறாங்கங்கிற மாதிரியான செய்திகளை வந்து அவர் ஒரு கடிதத்தில் அனுப்பிடுறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு பெண்மணிகிட்ட வந்து இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு. அப்போ நீங்கள் போய் அந்த பெண்ணு போயிட்டுருப்பாங்க, வழி மறித்து அவங்கள்ட்ட அந்த கடிதத்தை பிடுங்கிட்டு வாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, சொல்லுவாங்க.
சொன்னோன்னே போனால் அந்த பெண்ணு கடிதம் இல்லைம்பாங்க. கடைசியில் வந்து நாங்கள் ஆடையெல்லாம் கலட்டி சோதனை பண்ண வேண்டி வரும், மரியாதையை கொடுத்துருன்னு சொன்னோன்னே கூந்தலில் மறைச்சி வச்சுருக்கிற அந்த கடிதத்தை அந்த பெண்ணு எடுத்து கொடுக்கும், கொண்டு வந்துடுவாங்க. அதில் என்ன இருக்கும்னு கேட்டால் மக்காவுடைய காஃபிர்களுக்கு இங்கே உள்ள செய்திகள் எல்லாம் அவர் தெரிவிச்சிருப்பார். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அவரை கொன்றுவோன்னு உமர்லேருந்து எல்லோரும் வாழை உருக்கிட்டு இந்த ஆளை விடக்கூடாது, கொல்லணும் அப்படிம்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அவர் பத்ர்வாசின்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர், உயிரையே தியாகம் பண்ணவர். அவர் கண்டிப்பாக அந்த நோக்கத்தில் செஞ்சுருக்க மாட்டார். செஞ்ச வேலை துரோகம்தான், தேச துரோக வேலை. ரசூலுல்லாஹுக்கு செஞ்ச துரோகம், அல்லாஹ்வுக்கு செஞ்ச துரோகம் தான் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, பத்ர்வாசிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏமலோ மாஷியத்தும் பக்கத்து கஃபர்த்துலக்கும், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறேன், உங்களை மன்னிச்சுட்டேன் அல்லாஹ். அவங்க முன்னப்பண்ண செஞ்சுருந்தாலும் சரி, மன்னிப்புக்குரிய தப்பு பெரிய தப்பு தான். ஆனால் அந்த பத்ருங்கிற தியாகம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் 1000 பேரை எதிர்த்து ஒரு 300 பேர் ஒரு ஆயுதம் இல்லாமல் போய் சாவுறதுக்குரிய ஒரு நிலைமை இருக்கும் பொழுது தைரியமாக போய் மார்க்கத்துக்கு நின்றாங்கல்ல, அந்த தியாகம் வந்து இந்த தப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கிப்பிடிச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கிட்ட கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இந்த அபூபக்கர் உமர் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க மக்காவில், இவங்களுடைய சொத்து பத்து எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆளுக்கு இருக்குது, என்னுடைய சொத்து பத்தெல்லாம் அங்கே இருக்குது, எனக்கு யாருமே இல்லை, உறவினர் இல்லை, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தகவலை கொடுக்குற மாதிரி கொடுத்தா என் சொத்தையெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்க, அந்த ஒரு சுயநலத்துக்கு நான் செஞ்சேன்னு அவர் என்ன செய்வார், காரணம் சொல்லுவார். ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கிடுவாங்க. நம்ம அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த பத்ர்வாசிகள்னால் இந்த பத்ர்வாசிகள் சில தப்புகள் செஞ்சாங்க என்று உங்களுக்கு பார்த்தால் கூட அவங்க அவுலியா தான். ஏன் தப்பு செஞ்ச நெசம் அதெல்லாம் மன்னிச்சிடான், பத்ரில் கலந்துக்கிட்ட காரணத்திற்காக மன்னிச்சுட்டாங்க. படைச்சவனை மன்னிச்ச உங்களுக்கு என்ன அதில் இருக்குது? அவர் என்ன தான் செஞ்சுட்டு போகிறாரு? அவன் தானே அதை தண்டிக்க வேண்டியவன், அவனே மன்னிச்சுட்டா அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு ஃபினிஷ், ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தம். அப்போ பத்ர்வாசிகள் என்ன செய்யுங்க, நீங்கள் சொர்க்கவாசிகள்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஹுதைபியா உடன்படிக்கை பையத் ரிதுவான், மரத்தடியில் உடன்படிக்கை எடுப்பாங்கல்ல, உஸ்மான் அனுப்பி வைப்பாங்க. இந்த முன்னாடியே சொல்லிட்டோம், முதல் நாள் 2ஆம் நாள் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல உட்காந்து என்ன செய்வோம், பையத் ரிதுவான் ஒரு மரத்தடியில் அந்த உடன்படிக்கை எடுப்பாங்க. அந்த உடன்படிக்கை எடுக்கிறத பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன இது பாயு உனக்கு தகுத்த ஷஜரா, அந்த மரத்தடியில் உம்மிடத்திலே உடன்படிக்கை எடுத்தார்களே அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொன்னால் முடிஞ்சு வச்சுலன்னு இருக்குது. அதனால் யாரெல்லாம் அந்த பையத் ரிதுவான் அந்த மக்காவாசிகளோடு போர் செய்து உயிரை கொடுக்க தயார் என்று ரசூலுல்லாஹ் மேலே கை வைத்து பையத்து செஞ்சார்களே அவங்க எல்லாருமே நல்லடியார்கள், அவுலியா. அவங்கள என்ன செய்யலாம், நீங்கள் அவுலியான்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொன்னவர்கள் அவுலியான்னு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் அது மாதிரி யாரை சொன்னாங்கன்னா அவங்கள என்ன செய்யுங்க, அவுலியான்னு சொல்லுங்கள். மஹதின்னு ஒருத்தர் ஒரு நல்லடியாராக இருப்பார்னு பிற்காலத்தில் வர்றதை பற்றி ரசூல் அறிவித்தாங்களா, அவரை நல்லடியார்னு சொல்லுங்கள். அப்போ யாரை பற்றி வஹி மூலமாக சொல்லப்பட்டுச்சோ அவங்கள தான் அவுலியான்னு சொல்ல முடியுமே தவிர, ஷாஃபி இமாம் அவுலியா, ஹனஃபி இமாம் அவுலியா அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்கள பற்றி நான் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. எனக்குதா அந்த ஷேக் அப்துல் காதர் ஜிலானி அவுலியா, ஷாகுல் அமீது பாஷா அவுலியா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களான்னா சொல்லப்படலை. நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்க, இட்டுக்கட்ட கதைகளை வைத்துக்கொண்டு உங்களுடைய அப்பம்பாட்டன்மார் சொல்லி தந்ததை வைத்துக்கொண்டு உண்டாக்கி கொண்டீர்கள். அதனால் வந்து இந்த அலாயின் அவுலியா அல்லாஹிங்கிற வசனத்தை வைத்துக்கொண்டு தப்பாக புரிகிறாங்க. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமில்லை, கவலை இல்லை என்பது இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இல்லை. உங்களால் அவுலியாவை கண்டுபிடிக்கவே இயலாது என்பது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அப்போ இதை ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி முத்தசாபியை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனம் நம்ம சொல்கிற தலைப்பு, இதில் பேசிக்கே இது முத்தசாபிக்கு தான். முத்தசாபிகான வசனங்களை மட்டும் கரெக்டாக ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அவன் வெளியே வரவே மாட்டான். முஹுக்கமான வசனங்கள் இது. முத்தசாபி வசனத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. முத்தசாபி வசனத்துக்கு கருத்து கொடுக்கும் பொழுது வேறு வசனங்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்காம இவங்க சொல்கிறாங்க, இந்த ஆலிம்சா சொல்கிறான்னு கேட்டு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். அது மாதிரியான ஒரு வசனம் சொல்வதாக இருந்தால், இன்னொரு முத்தசாபிக்கு வசனம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்க, அவங்கள வந்து மௌத்தா போனவங்கன்னு சொல்லாதீங்கிறான் அல்லாஹ். இது ஒரு மௌத்தா போனது நெசம், மௌத்தா போனான்னு சொல்லாது என்னன்னு அர்த்தம்? அதில் பார்த்தாலும் முரண் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்கள் என்ன அர்த்தம்? செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். கொல்லப்பட்டவர்களை அம்வாத்துன் மையத்துகள் என்று சொல்லாதீங்க, பல் அஹ்யாவுன் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் 154வது வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களாம் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உசுரோடு தான் இருக்கிறார்கள்,
உசுரோடு இருந்தால் நான் போய் துவா செஞ்சால் என்ன? உசுரோடு உள்ள ஆள்கிட்ட போய் துவா செய்யுங்கன்னு கேட்கலாம்ல? இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம், நான் உங்கள்கிட்ட கேட்கலாம்ல? நம்ம ஒருத்தரத்தை பார்த்துக்குறோம், எனக்காக துவா செய்யுங்க. அப்போ உயிரோடு உள்ளவர்கள்ட்ட வந்து துவா செய்ய கேட்குறது தப்பு கிடையாது, அது நெசந்தான், அது தப்பு கிடையாது தான். அது யாரும் யார்ட்டையும் கேட்கலாம். அப்போ இந்த அவுலியாக்களாக இருக்க அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் வந்து மூத்தானவர்கள் சொல்லாதீங்க, உசுரோடு தான் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தில் 154 வசனம். இதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் வந்து 3வது சூறாவில் 169 இதே விஷயத்தை தான் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, ஒலா தகச பண்ண அல்லது என குத்துருபி சபையில் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி நினைக்கக்கூட செய்யாதீர்கள். அம்பாத்தன், அது இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பக்கராவில். ஆலை இம்ரானில் வரக்கூடிய வசனம் வந்து இறந்தவர்கள் நினைக்கக்கூட செய்யாதீங்க. மனசில் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்னு வைங்க ஒருத்தர், அவர் மூத்தா போய்ட்டு நினைக்காதீங்க. வேற என்ன? பல் அஹ்யாவுன், அவங்க ஹயாத்தாக இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த வசனத்தை, இந்த 2 வசனம், இந்த 3வது அத்தியாயத்தில் வந்து 169, 2வது அத்தியாயத்தில் வந்து 154, இந்த 2 வசனங்களையும் மக்கள்கிட்ட சொல்லி என்ன சொல்லுவாங்க, அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க இது வருது, இவங்க அதையும் மாற்றி அப்படின்றாங்க. கொல்லப்பட்டவன்னா தியாகம் செஞ்சவங்க, அல்லாஹ்வுக்கா பாட்ட சாதா மௌத்தையெல்லாம் சேர்த்துக்குருவாங்க. அப்போ கொல்லப்பட்டவர் மட்டும் வச்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு சொன்னால் அவரை மூத்துன்னு நினைக்கக்கூடாது, மூத்தானவர் கிடையாது, உசுரோடு தான் இருக்கிறார். அப்போ உசுரோடு இருக்கிறார்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டீங்கன்னு சொன்னால் மூத்தாக்களுக்கு ஒரு எந்த சட்டமும் அதில் பொருத்தக்கூடாதுல்ல, அப்படி வந்துடுது. சரி, இந்த வசனம் இது முஹ்கமா முத்தஷாபிஹா? இது அந்த சொல்லே முரணா உங்களுக்கு தெரியுதுல்ல? அல்லாஹ்வுடைய பாதை கொல்லப்பட்டார்கள் வருது, கொல்லப்பட்டா என்ன அர்த்தம்? மூத்தா போயிட்டாங்கன்னு அர்த்தம். மௌத்தா போனவரை மௌத்தாப்புன்னு சொல்லாதுன்னா என்ன வருது? முத்தஷாபின்னு வழங்குதா இல்லையா? இது நேரடி அர்த்தம் சொல்லலை, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் வருது நமக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்கள், கொல்லப்பட்டவனை செத்தவன் தானே சொல்லணும். ஒருத்தன் கொல்லப்பட்டுட்டான்னா அவன் செத்து போயிட்டான்னு சொல்லணும். இங்கே என்ன வருது? கொல்லப்பட்டவர்களை செத்தவர்கள்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு குழப்பம் வருது. இப்படி செத்தவங்களை வந்து செத்து போன்னு தானே சொல்ல முடியும், அப்படி சொல்லாதீங்கன்னு இப்படி வருங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வருது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம முகம் சிந்திச்சு பார்க்கணும். சரி, இப்படி வச்சுக்கிடுவோம், இதை என்ன அர்த்தம் கொடுப்பது என்பதற்கு ரசூலுல்லாஹ் இதை விளக்கிட்டாங்க, அதையும் பார்த்துருவோம். இந்த வசனங்களே பின்னாடி வரும், அதிலிருந்து விளங்கிக்கிடுவோம். 2 விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பார்த்துட்டு உள்ளே போகலாம். ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தவங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ உசுரோடு தானே இருக்கிறாங்க, உசுரோடு இருக்கிற ஆளை கொண்டு அடக்கம் செய்யலாமா? அடக்கம் செஞ்சாங்கல்ல, உசுரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டால் அந்த பாடியை மேலே போட்டு வச்சிட வேண்டியது தானே. உயிரோடு உள்ள அடக்கிறது மார்க்க சட்டத்திலையும் உலக சட்டத்திலையும் குற்றம் தானே, கிரிமினல் குற்றம் தானே. நீங்கள் உசுரோடு இருக்கிறீங்கன்னா குளிதன் உங்களை அடக்கலாமா? உலகத்திலையும் அடக்கக்கூடாது. மார்க்க சட்டப்படி ஒருத்தர் உசுரோடு இருக்கிற டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல, இன்னும் டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை, மூச்சு இருக்குங்கிறார், கொண்டு அடக்கலாமா? அடக்கிற குற்றம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலையும் குற்றம், அகில உலகத்தில் உள்ள எல்லா சட்டத்தின்படியும் குற்றம். அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தவங்கன்னு சொல்ல நினைக்கக்கூடாதுன்னா, இறந்தவர் நினச்சி தானே கொண்டு அடக்கம் பண்ணியிருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணாங்களே, மண்ணள்ளி போட்டு மூடுறாங்களே. அப்போ இறந்தவர்கள் என்று சொல்லாதீங்க என்று சொன்னால் பார்க்கணும், இறந்தவர் தான் நினைக்க, அப்படி தான் ரசூலுல்லாஹ் நினச்சிருக்கிறாங்க. இறந்தவர் நினைக்காதீங்கிறீங்க, இறந்தவர்னு சொல்லாதீங்கிறீங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட பத்ர் சுஹதாக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பூமியின் மேலே போட்டு வச்சுட்டாங்களா? உஹதில் உள்ள ஷஹீதுகள்லாம் பூமியின் மேற்பரப்பில் கிடந்தாங்களா? உள்ள கொண்டு அடக்கிட்டாங்களா? அடக்கிட்டாங்க. அப்போ பார்க்குறோம், இல்லை மூத்தா போனது தானே வருது, ரசூலுல்லாஹ் அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க. ஒரு கன்ஃபியூஸ் வருது. அடுத்த கன்ஃபியூஷன் என்னென்னு கேட்டால், இந்த இறந்தவர்களுக்கு எல்லாம் போருக்கு போனதுனால இளைஞர்களாக தான் இருப்பாங்க, ஒரு நடுத்தர வயசு உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு மனைவிமார்கள்லாம் இருப்பாங்க. இவங்க மூத்தா போனவுடனே அந்த மனைவிமார்கள்லாம் வேறு கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா? எல்லோரும் பண்ணாட கூட கொஞ்சம் பேராக பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ ஒருத்தர் உசுரோடு இருக்கும்போது அவன் மனைவி வேற ஆளை கல்யாணம் பண்ணலாமா? அவர் உசுரோடு இருந்தால் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் மதீனாவில் அறிவிச்சிடணும், சுஹதாக்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்கிறோம், அவங்க உசுரோடு இருக்கிறார்கள், நீங்கள் யாரும் மறுமணம் செய்யாதீர்கள் ரசூல் அறிவிச்சாங்களா? அப்போ சுஹதாக்களுடைய எத்தனை சுஹதாக்களுடைய மனைவிமார்களை மற்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நினைக்கக்கூடாதுங்க, நினச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்கள மரணித்தவர் நினைச்சாங்களா, உசுரோடு நினைச்சாங்களா? மரணித்தவர் நினைக்க போய் தான் அவங்களுடைய மனைவிமார்கள் அடுத்தவர்கள் கல்யாணம் பண்ணாங்க. சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார், அவர் சொத்தை விட்டுட்டு போயிட்டார், வச்சுருங்க சாமி இருங்க வருவார் இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? பங்கு வச்சுக்கிட்டாங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் வீடு வாசி சொத்தெல்லாம் இருக்குது, ஏதாவது இருக்கும்ல, சின்ன சொத்து பெரிய சொத்து ஏதோ ஒன்று இருக்குமா இல்லையா? அப்போ அந்த சொத்துக்களை வந்து உசுரோடு இருக்கிற சொத்தை நீங்கள் பங்கு போடலாம். நான் உசுரோடு இருக்கிறேன், இருக்கிற வரைக்கும் என் சொத்தை நீங்கள் என் பிள்ளைகள் பங்கு போட முடியுமா? என் மனைவி பங்கு கேட்க முடியுமா? இஸ்லாமிய சட்ட பிரகாரம் மௌத்துக்கு பிறகு தான் பங்கு கேட்க முடியும். என் வாப்பாட்ட போய் சொத்தை பிரித்து தாண்டி இந்து மதத்தில் கேட்பாங்க, முஸ்லீமில் கேட்க முடியுமா? சொத்துக்கு அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சொந்தக்காரர்.
யார் பேரில் சொத்து இருக்கிறதோ அந்த சொத்தை வந்து எந்த உறவுக்காரனும் பிரித்து கேட்க முடியாது. பிள்ளை கேட்க முடியாது, அண்ணன் கேட்க முடியாது, தம்பி கேட்க முடியாது, பொண்டாட்டி கேட்க முடியாது, புருஷன் கேட்க முடியாது. யார் பேரில் இருக்குதோ அவங்க ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கு உரிமையாளர் அவங்க தான். பங்கு விரித்தல்ங்கிறது எப்போ வரும்? மௌத்தா போனவொன்னு தான் மௌத்தா போய்ட்டு அந்த சொத்தை தாங்க, என் பங்கை தாங்க என்று கேட்க முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த கொல்லப்பட்டாங்களே, ஷஹீதுகள் ஆனாங்களே, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு சும்மா இருக்குதா? அப்படி இருக்கணும்ல, அடையாளம் போட்டு இதெல்லாம் ஷஹீது சொத்து பெண்டிங்கில் வைத்திருக்கிறோம்னு இருக்கா? மதீனா போய் பாருங்கள், எங்கேயாவது ஷஹீது சொத்து இருக்கான்னு. அப்படி தானே இருக்கானே. மதீனாவில் என்ன இருக்கானே, இந்த சஹாபி ஷஹீத் ஆகிட்டாரு, அவருடைய சொத்து இது அப்படி இருக்கும், உசுரோடு இருக்கிறதுனால அது இன்னும் பிரிக்கப்படவில்லைன்னு சொன்னாங்களா? பிரிச்சுக்கிட்டாங்களா? எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. யார் யார் பிள்ளை விட்டு யார் பிரித்துக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க, இறந்தவன் நினைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு நடவடிக்கை பூரா எப்படி இருக்கிறது? இறந்தவருங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இறந்தவர்னு சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இறந்தவரை என்ன மாதிரி மற்ற இறந்தவர்களுக்கு என்ன சட்டமாக தானே உங்களுக்கு சாதாரண மௌத்தாக்களுக்கு என்ன சட்டம்? அடக்கம் பண்ணுவாங்க, அடுத்த பொண்டாட்டி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, சொத்து இருந்தால் பிரிச்சுக்கிடுவாங்க, இதான சட்டம். அந்த சட்டம் தானே இவங்களுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. சாதாரண மௌத்துக்கு என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டம் தான் ஷஹீதுகளுக்கும் ரசூலுல்லாஹ் அப்ளை பண்ணினார்கள். அப்போ என்ன வழங்குது? அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் நினைக்கவே இல்லை. அவங்க மூத்தா போனவர் நினச்சி தான் புடுவலையும் செஞ்சாங்க. இப்போ என்ன வழங்குது? என்னடா இது? அல்லாஹ் சொல்கிறான் மூத்தா போனதை சொல்லாதங்கிறான், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் மூத்தா போனதை நினைக்காதங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? இது குழப்பமாக இருக்குதே. அதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாடியை பேசாமல் மேலே போட்டு வச்சுருக்கலாமே, அவங்க சொத்தையெல்லாம் அப்படி பாதுகாத்து வச்சுருக்கலாமேன்ட்டு, அவங்க மனைவி மாதிரிலாம் கல்யாணம் பண்ணக்கூட தடுத்துருக்கலாமேன்ட்டு சிந்திக்க வருதில்ல. அப்படி வரும்போது தான் இந்த முத்தசாபிங்கிறது இப்படி ஒரு கன்ஃபியூஸ் வருது உங்களுக்கு. ஆனால் என்னென்னு கேட்டால் அந்தந்த வசனங்கள்லையே அதற்குரிய விளக்கத்தை எல்லாம் என்ன செய்வான்? சேர்த்துருவான். எப்படி சொல்கிறான்? 254 தானே சொல்கிறாங்க. அதில் என்ன வருது? உயிரோடு உள்ளவர்கள் தான். வலாக்கின் லா தஷூரூன் இந்த சொல்ல மறைச்சிருவாங்க. இந்த தர்காவாதிகள் பயான் பண்ணும் பொழுது அந்த வசனம் முழு வசனம் எப்படி? வலா தகூலு லிமன் யக்துலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்துன் பல் அஹ்யாவுன் அது நிப்பாட்டிக்கிறாங்க. வலாக்கின் லா யஷூரூன் ஒரு சின்ன துண்டு இதை சேர்த்து சொல்ல மாட்டாங்க. அஹ்யாவோட நிறுத்திடுவாங்க. பல்லாக உயிரோடு இருக்கிறாங்க. வலாக்கின் லா தஷூரூன் அதை நீங்கள் உணர முடியாது. வேறு மாதிரி உயிரோடு இருக்கிறார்கள் அர்த்தம் அல்லாஹ் செஞ்சிடறான். உயிரோடு தான் இருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிற உயிர் அந்த அர்த்தம் இல்லை. நீங்கள் மௌத்து மாதிரி உலகத்தை டீல் பண்ணிக்கிறங்க. ஆகிரத்தில் உயிரோடு இருக்கிறான்னு நினைக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார் நம்ம நம்பணும். எப்படி நம்பணும்? அங்கே உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷூரூன் இதை நீங்கள் உணர மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரிகிற மாதிரி உயிர் இல்லை. கூப்பிட்டா என்னென்னு கேட்க மாட்டார், சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார், பசிச்சா சாப்பாடு கேட்க மாட்டார், குளிர்ந்துட்டு போர்வதாங்கன்னு கேட்க மாட்டார். அது முடிஞ்சிச்சு. உங்களோட பொறுத்தவரை மௌத்து தான் அவங்க. ஆனால் அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறாங்க? உயிரோடு வேறு விதமான உயிருங்கிறது அல்லாஹ் விளைக்கிறான். உயிரோடு இருக்கிறார்கள்னு சொல்லிவிட்டு நீங்கள் உயிருக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கிற அந்த அர்த்தம் இல்லை. வலாக்கின் லா தஷூரூன் அதை நீங்கள் வழங்க மாட்டீர்கள்னு ஒரு லாக்கு போட்டுறான் அல்லாஹ். அந்த முஹ்கம்லேருந்து முத்தஷாபிகளும் தடுமாறி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அங்கே ஒரு தெளிவுபடுத்திடுறான் 154. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு வசனம் இருக்குல்ல 3வது அத்தியாயத்தில் உள்ளது, அதில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒலா தகச இதுலையும் என்ன செய்வாங்கன்னா பல் அஹ்யாவுன்னோடு நிப்பாட்டிக்கிடுவாங்க. இதுலையும் பின்னாடி அல்லாஹ் சேர்க்குறான் வாசகம், அதை இருட்டிருப்பி செய்வார்கள். ஒலா தகச பண்ணல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை அம்பாத்தன் இறந்தவர்களை நினைக்காதீர்கள். இவ்வளவு பல் அஹ்யாவுன் மாறாக உசுரோடு இருக்கிறார்கள். இது வரைக்கும் பயான் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் தொடர்ச்சியாக 3 வசனம் இருக்குது. அதனுடைய விளக்கமாக அதெல்லாம் மறைச்சிருவாங்க. எப்படி இருக்குது? இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் அவங்க இறைவன்ட்ட உயிரோடு இருக்கிறார்கள், உங்கள்கிட்ட இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அஹ்யாவுன் மட்டும் சொல்லலை, உயிரோடு இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துப்படி இல்லை, உங்கள் உலக வாழ்க்கையில் இல்லை. இந்த ரப்பிஹிம் அவங்களுடைய இறைவனிடம் உயிரோடு இருக்கிறார்கள். இறைவன்ட்ட உயிரோடு தான் இருக்கிறாங்க. நம்ம தானே செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள்லாம் அல்லாட்ட உயிரோடு இருக்கிறார்கள். வேற ஒரு உலகத்தில் என்ன செய்கிறாங்க? உயிரோடு இருக்கிறார்கள். இங்கே எல்லாம் ஃபினிஷ். இங்கே மௌத்து தான். மௌத்தா போனவர்கள் தான் துன்யாவை பொறுத்த வரைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரப்பிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன் அவங்களுக்கு ரிசுக்கு வேறு அளிக்கப்படுகிறது, உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார்? ஷஹீதுகளுக்கு கபூர் கிடையாதுல்ல, அது பின்னாடி வளர்க்குறேன். ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் வளர்க்கிட்டாங்க. அப்போ யுர்ஸகூன் அவங்க ரிசுக்கு அளிக்கப்படுகிறார்கள். ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருளில் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள்.
வயஸ்தபிஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்ஃபிஹிம், தங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். அவங்க முன்னாடி போயிட்டாங்கல்ல, கவலைப்படாதீங்க நான் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், உங்களுக்கு பயம் இல்லை கவலை இல்லை நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம் என்று உங்களுக்கும் அவர் நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இறந்து போன ஆட்களுக்கு வந்து நமக்கு நற்செய்தி சொல்கிறாங்களாம். அது எப்படின்னு புரியலை, ஹதீஸில் விளக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சரி, அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரோடு கொல்லப்பட்டவர்கள் உசுரோடு இருக்கிறார்கள்னா ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிகிற உசுறு இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்லிடுறான். இன்னொரு இடத்துல சொல்லிடுறான், இறைவன்ட்ட உயிரோடு இருக்கிறார்கள், யுர்ஸகூன், உணவளிக்கப்படுகிறார்கள். இதை நம்ம நம்பலாம், இதில் ஒன்றும் தப்பு இல்லையா? இப்படி நம்பிட்டு போ. எப்படி அல்லாஹ் வந்து உயிருக்கு விளக்கம் தர்றானோ அப்படி தான் நம்பணும். உயிரோடு தான் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள்னா எங்கள் இறைவன்ட்ட உயிரோடு இருக்கிறார்கள், ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் என்னென்னு கேட்டால், எல்லாருமே இறைவன்ட்ட உயிரோடு தானே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களாக இருந்தாலும் கொல்லப்படாட்டாலும் சும்மா மூத்தா போனாலும் உயிரோடு தானே இருக்கிறாங்க. நம்ம பாப்பா முத்தாப்பா இறந்து போயிருப்பாங்களா, அவங்களாம் உசுரோடு இருக்காங்களா இல்லை? இப்போ அங்கே உசுரோடு தானே இருக்கிறாங்க. எல்லாருமே உயிரோடு தான் அடக்கம் பண்ணோன்னா மறுபடியும் உயிர் வந்துடுத, உயிரோடு தான் இருக்கிறார்கள். அப்போ எல்லாரும் உயிரோடு தான் இருக்கும்போது இவங்களை பிரத்யேகம் ஏன் சொல்லணும்? ஷஹீதுகள் மாத்திரம் உயிரோடு இருக்கிறார்கள், அனைவரும் உயிரோடு இருக்கிறார்களா? எல்லா கபராளியும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அது ஒரு வகையான உயிர். ஆனால் இந்த 2 வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை தான் உயிரோடு இருக்கிறார்கள்னு நினைக்க சொல்லுது. ஆனால் பொதுவாக நம்ம நம்பிக்கை என்ன? எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. காஃபிர் உயிரோடு தான் இருக்கிறான். கொல்லப்பட்ட காஃபிர், அடக்கம் செய்யப்பட்ட காஃபிர்லாம் மறுமையில் அதாபு, கபூரில் அதாபு செய்யப்படுறான்டா என்ன அர்த்தம்? உசுரோடு இருந்தால் அதாபு செய்ய முடியும், அவனு தான் உசுரோடு இருக்கிறான். எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்போ இது என்ன இவங்களுக்கு மட்டும் என்ன பிரத்தியாகம்னு சகாபாக்களே ஒரு குழப்பம். ஏதாவது ஒன்று வந்து உசுரோடு துன்யாவில் உசுரோடுக்கு அந்த அர்த்தம் இல்லை, அது ஃபினிஷ் தெளிவாயிடுச்சு. ஆகிரத்தில் உயிரோடு இருக்கான்னு சொல்வதாக இருந்தால் அது இவங்களுக்கு மாத்திரம் உள்ளது இல்லையே. ஆனால் நான் இப்போ மௌத்தா போனால் கூட அடுத்த செகண்ட் நான் உயிரோடு தான் இருப்பேன். நீங்கள் இப்போ மௌத்தா போயிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உயிரோடு இருப்பீங்க, வேறு மாதிரி உயிரோடு இருப்பீங்க. அப்போ யார் மௌத்தா போனாலும் அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருவோம், நம்ம இன்னொரு உலகத்தில் உயிரை வேறு விதமான உயிர் கொடுக்கப்பட்டு நம்ம உயிரோடு தான் இருப்போம். அப்படிங்கும்போது சுகதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள்னு சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், இதை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விளக்கிறாங்க, கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய துறை என்ன விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மற்ற உயிருக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இவங்களெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா கபூரில் வச்சு விசாரணை செய்கிற அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை வந்து உடனே அவங்கள வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடறான்ல. மற்றவங்களாம் சொர்க்கத்துக்கு எப்போ போவோம்? மஹ்ஷரில் விசாரணை நடத்தி அப்புறம் போவோம். இவங்களை என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடறான். சொர்க்கத்துக்கு எப்படி கொண்டு போகிறான்னு கேட்டால், இவங்களுடைய பூத உடலோடு போக மாட்டாங்க. பச்சை நிறத்து பறவை மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி அதனுள் இவங்களுடைய உயிரை செலுத்தி, உயிர் வந்து மனுஷ உயிராக இருக்கும், உடல் வந்து பறவை உடலாக இருக்கும். பறவை உடலாகவும் மனுஷ உயிராகவும் கொண்ட அருவாகவும் ஃபி ஜௌஃபி தைரின் ஹுல்ரின், பசுமையான ஒரு பறவையின் உடற்கூட்டுக்குள்ளே இவங்களுடைய ரூஹுகள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன செய்வாங்கன்னா, தசரகு மில்லன் ஜன்னதி ஹைதுஷாத், சொர்க்கத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதனுடைய கனிகள்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சந்தோஷம். அதான் உயிரோடு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் பிரத்யேகமாக சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், மற்றவங்கள்லாம் கபூரில் அடக்கம் செய்யப்பட்டுருவோம், கேள்வி கேட்பாங்க, அப்புறமேலே தூங்க வச்சுருவாங்க, அல்லது காஃபிராக இருந்தால் வேதனை செய்யப்பட்டு இருப்பாங்க, அது ஒரு வகை. இவங்களுக்கு மாத்திரம் என்னென்னு கேட்டால், உடனே அந்த உயிரை வந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடறான். மறுபடியும் ஒருக்கா உடலோட தனியாக பிறகு ஒருக்கா போவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு. அப்புறம் எழுப்பி என்ன செய்ய சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லும்போது மனிதனாக சொர்க்கத்துக்கு போவார்கள். இப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து, உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துருக்கலாம்ல, அப்படிங்கிறதுக்கு எல்லாம் கருணை செஞ்சு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள வந்து இந்த மாதிரி வச்சு சொர்க்கத்தில் சுற்றி வச்சிடறான். அதுக்கடுத்து வந்து எல்லாம் கேட்பான், சொர்க்கத்தை சுற்றி என்னப்பா உங்களுக்கு வேணும்? எங்களுக்கு ஒன்றுமே நல்லா தான் இருக்குது. திருப்பி எல்லாம் கேட்பான், வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு கேட்பான். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இல்லை இன்னொருக்கு எங்களை அனுப்பிவிடு, இன்னொரு தடவை போய் ஒன் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டு வர்றோன்னு கேட்பாங்க. அப்போ இவங்க வந்து கேட்குற கோரிக்கை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செஞ்சிடறான்னா நிராகரிச்சிருவானா. இது ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீமில் வருது, விளக்கம் கேட்டது. அபூதாவில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த சம்பவம் அதாவது அல்லாஹ்வுடைய கொல்லப்பட்டாங்கல்ல, சொர்க்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பான், கேட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கைன்றவொன்னே அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், இதை வந்து உலகத்துக்கு நீ சொல்லிடுறல்ல. அவங்க ஒரே ஒரு கோரிக்கை வைப்பாங்க, நாங்கள் வந்து கொல்லப்பட்டோம்ல, கொல்லப்பட்டது எங்களுடைய தியாகம் வீண் போகலை, அல்லாஹ் பொருந்தி கொண்டான், நாங்கள் வந்து நல்ல நிலை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற இந்த செய்தியை இறைவா நீ வந்து என்ன சொல்லிடு, மக்களுக்கு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த வசனம் இறங்குது. இப்போ அந்த வசனத்தை படிக்க உங்களுக்கு விளங்கிடும். என்ன விளங்கு? முதல் படித்தோம்ல அந்த வசனம், அந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது 3வது அத்தியாயத்தில் உள்ள வசனம், ஃபரிஹீன,
அவங்க மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் கொடுத்த அருளிலே மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்தபிஷிரூன, அவங்க நற்செய்தி, உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்ஃபிஹிம், இன்னும் அவர்களுக்கு பின்னால் சேராமல் இருக்கிறார்கள், உசுரோடு இருக்கிறார்களே, அவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், உங்களுக்கு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க என்று நற்செய்தி சொல்கிறார்கள். எஸ்தபிஷிரூன பி நிஅமத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சார்பாக இந்த செய்தியை நான் தெரிவிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் அந்த வசனத்தை. நீங்கள் நல்லா இருக்கிற செய்தி தானே சொல்லணும், இந்த சொல்லிவிட்டேன், அதுக்கு தான் சொல்கிறான். சுகதாக்கள் கேட்குறாங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோம்ல, இது எங்கள் குடும்பத்துக்கு தெரியட்டும், உலக மக்களுக்கு தெரியட்டும், உலக மக்களுக்கு தானே தெரியணும், குர்ஆனில் நான் இறக்கி விட்டுறேன்ட்டான்ல. அவங்க கோரிக்கை வச்ச அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்கள இறந்து நினைக்காதீங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, சாப்பாடெலாம் கிடைக்குது, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீங்களும் வாங்க கவலைப்படாமல் என்று நற்செய்தி, அதான் அந்த நற்செய்தி அவங்க சார்பாக சொல்கிற வசனம் இது. அவுலியாக்களை கொண்டாடுற வசனம் இல்லை, அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. உங்கள் சார்பாக நானே சொல்லிவிடுகிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் போய் சொல்லிட்டு வர்றோமேங்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் துன்யாவுக்கு அனுப்புனேன்னு சொன்னால் என் குடும்பத்தார்கிட்ட போய் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம், இஸ்லாம் மலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோன்னு கேட்குறாங்க. அந்த மேட்ச் கிடையாது, இந்த செய்தி தானே போகணும். குர்ஆனில் இருக்கிற எல்லாத்தையும் போயிடும்ல, நான் சொல்லிடுறேன் அப்படி. நல்லா என்ன செய்கிறான், குர்ஆன் மூலமாக இந்த கொல்லப்பட்டவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கிறாங்க, சாப்பாடெலாம் கிடைக்குது, அல்லா டவுசரோடு இருக்கிறாங்க, மகிழ்ச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருளில் திளைத்து போயிருக்கிறாங்க, உங்களுக்கும் சேர்த்து நற்செய்தி சொல்கிறாங்க, போதுமா? அப்போ எதுக்கு இறங்குனுச்சு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கி விட்டார்கள். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இறந்து போன ஆளுகளை கும்பிடலாம், வழிபடலாம், துவா செய்யலாம், அவுலியா அவுலியா அப்படின்னு அந்த அர்த்தம் இருக்குதா இதில்? இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் இது கொல்லப்பட்டவங்களுக்கு தான் சொல்லப்படுது, சாதா மௌத்து தான் அவுலியான்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்துல் காதர் ஜிலானி எவ்வளோ கொல்லப்பட்டாளா சாவு நம்பி? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பதில் எந்த போருக்கு போனார்? போர் செஞ்சு கொல்லப்பட்டவங்களுக்கு இதான் நிலைமை, மற்றவங்களுக்கு என்று சொல்ல முடியாது. அப்போ போர் செஞ்சு கொல்லப்பட்டவங்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த மாதிரி இறைவனுடைய அந்த ஆற்றலோ தன்மை எதுவுமே கொடுக்கப்படலை என்பதற்கு இந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆதாரமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த யாசின் சூறாவில் ஒரு சம்பவம் வரும். என்ன சம்பவம் வரும்? ரெண்டு ஒரு ரசூல் அனுப்புவான், நம்ப மாட்டேன்ருவாங்க. இன்னும் 2 பேரை சேர்த்து அனுப்புவான், 3 பேர் போய் சேர்ந்து சொல்லுவாங்க, அப்பவும் நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த மதீனா அந்த கிராமத்திலேருந்து நகரத்திலேருந்து ஒருத்தர் ஓடி இருந்து நினைச்சுவார், ஏன்டா அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க, உள்ளது தானே சொல்கிறாங்கன்னு கேட்பார், நியாயம் கேட்பார். அவரை போட்டு கொண்டு விடுவாங்க. அவர் என்ன செய்வாங்க, உடனே கொண்டுருவாங்க. கொன்ற உடனே அல்லாஹ் சொல்லிக்கிட்டான், ஜா ரஜுலும் மின் நக்சல் மதீனா, ஜா மின் நக்சல் மதீனத்து ரஜுலும், அந்த மதீனாவின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார், யா கோமின் என் சமுதாயமே இத்தபியுல் முர்சலீன், ரசூல்மார்களை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு வருவார். சொன்னவுடனே அவர் சப்போர்ட்டை பேசணும், அவரை போட்டு தள்ளிடுவாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னி ஆமந்து பி ரப்பிக்கும் பஸ்மோன், நான் உங்கள் இறைவனை நம்பிவிட்டேன், நான் சொல்வது செவி கொடுத்து கேளுங்கன்னு சொன்னார். கீழ் அது குளில் ஜன்னா, அவரை சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லப்பட்டு விட்டதுன்றான். கொண்டு விட்டாங்க. கொன்ற உடனே என்ன சொல்லப்பட்டிருச்சான், கீழ் அது குளில் ஜன்னா, உடனே சொர்க்கத்துக்கு இப்போ கபரு கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டுட்டார். அவர் நியாயம் நபிமார்களுக்கு சப்போர்ட்டாக பேசினார், அதுக்காக அவரை கொண்டுட்டாங்கங்கிற செய்திக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கீழது குளில் ஜன்னா, நீ சொர்க்கம் செல்லு என்று அந்த கொல்லப்பட்டவருக்கு சொல்லப்பட்டு விட்டது. அவர் சொன்னாரா, யா லைத்த கௌமி யாலமூன், எனக்கு கிடைத்த இந்த நல்ல நிலை என் சமுதாயம் அறிய வேண்டாமா என்று அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த குர்ஆன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு நம்ம கபூர் விசாரணை அதெல்லாம் கிடையாது. கியாமத் வரை தூங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது, உயிரோடு தான் இருப்பார்கள். என்ன உயிரோடு இருப்பார்கள்? பறவை வடிவத்தில் இருப்பாங்க, சொர்க்கத்தில் சுற்றி கொண்டு இருப்பார்கள், அப்படி தான் இருப்பாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மீதி உள்ள விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.